ஓகே ஓகே நம்ம வந்து இப்போ 6th ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ வந்து 7th ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேங்களா? 7th நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே 7th எடுத்துக்கோங்க. ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் ஃபர்ஸ்ட் எது அப்படின்னா எங்கள் தமிழ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேங்களா? ஓகே நம்ம டாபிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா யார் ஆசிரியர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எங்கள் தமிழ் ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேங்களா? அவர் தான் எங்கள் தமிழ் நூலினுடைய ஆசிரியர். ஓகேங்களா? சப்போஸ் வாய்ஸ் கேட்கலனாவோ அல்லது ஸ்கிரீன் ஷேர் ஆகலன்னா மெசேஜ் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்பாடலின் ஆசிரியரை நாமக்கல் கவிஞர் என்றும் அழைப்பர். ஓகேவா? நாமக்கல் கவிஞர் கேட்கலீங்களா? யாராவது மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதுங்களா இல்லையா? ஓகே ஓகே நாமக்கல் கவிஞர்னு சொல்லி அழைப்பாங்க. இவர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முகத்தன்மை கொண்டவர். காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதனால் இவர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். ஓகேங்களா? காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டங்காட்டி தான் இவரை வந்து காந்திய கவிஞர்னு சொல்றாங்க. ஓகே நெக்ஸ்ட், தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னாலும் நாமக்கல் கவிஞர் தான். ஓகேங்களா? இப்ப சப்போஸ் வந்து இப்போ ஒரு சில இதுல வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர்னு சொல்லிட்டு ஆப்ஷன் ஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா காந்திய கவிஞர், ஆப்ஷன் பில வந்து பாத்தீங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் சி வந்து ராமலிங்கனார், ஆப்ஷன் டி அனைத்தும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல காந்திய கவிஞர்னு மட்டும் ஆப்ஷன் பார்த்துட்டு நம்ம டக்குன்னு ஏ கிளிக் பண்ணிட்டு போயிருவோம். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஆப்ஷனுமே நீங்க எந்த கொஸ்டினுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஆப்ஷனையும் ஒரு டைம் ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம சடனா ஏ அண்ட் பிங்கும் போது நம்ம பாத்துருவோம். ஆனா இந்த மூணுமே ஒரு டைம் பார்த்துட்டு கடைசியில ஆப்ஷன் தான் அனைத்தும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேங்களா? சோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஆன்சர் கிளிக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 4 ஆப்ஷனும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே இப்ப தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாமக்கல் கவிஞர். இவருடைய பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி. ஓகேங்களா? அவருடைய இது வந்து நீங்க எப்படி நினைச்சா நாமக்கல் கவிஞர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கதைய சங்குலி, மலைக்கல்லன். ஓகேங்களா? இந்த மாதிரி சொல்றாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞருடைய பாடல்கள் என் கதை, சங்குலி, மலைக்கல்லன் இதெல்லாம் அவருடைய நூல்கள். நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அப்படிங்கிற நூல்ல இருந்து தான் எங்கள் தமிழ் அப்படிங்கிற பாட்டை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்ப நாமக்கல் கவிஞர், காந்தி கவிஞர் ரெண்டு பேருமே ஒண்ணுதான். அவர் வந்து தமிழகத்தினுடைய முதல் அரசவை கவிஞராக விளங்கியிருக்காரு. அவருடைய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி. ஓகேங்களா? ஓகே நம்ம 6th வரைக்கும் முடிச்சாச்சு. நமக்கு ஒன்றும் டைம் கம்மியா தான் இருக்கு. ஸோ நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கிறேன். புரியல அப்படின்னா நீங்க ஸ்டாப் பண்ணி எனக்கு கேளுங்க. நான் அதை மட்டும் ரிப்பீட் பண்றேன். ஓகேங்களா? ஓகே ஃபர்ஸ்ட் எங்கள் தமிழ். ஓகேங்களா? இப்ப எங்கள் தமிழ் அப்படிங்கிறது என்னன்னா ஃபுல்லாவே தமிழ் மொழி பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் மொழி எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது நுழையும் முன் மட்டும் சும்மா ஜஸ்ட் மட்டும் பாருங்க. உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி. அது மென்மையும் இனிமையும் வளமையும் உடையது. வாழ்வுக்கு தேவையான அன்பையும் அறத்தையும் கூறுவது. காலச்சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை ஏற்று என்றும் இளமையோடு திகழ்வது. அத்தகு தமிழ் மொழியினுடைய சிறப்பை நாமக்கல் கவிஞரோட பாடல்கள் மூலம் அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாடல் ஃபுல்லாவே என்னதுன்னா செய்யுள். ஓகேங்களா? மனப்பாட பகுதி. சோ அப்ப நமக்கு மனப்பாட பகுதி அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 2 லைன் கொடுத்துட்டு நூல் என்னன்னு கேட்கலாம், இல்லைன்னா ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இது பாருங்க, அருள் நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். ஓகேங்களா? எதுவுமே இல்ல. இப்ப தமிழ் மொழி வந்து நமக்கு வந்து ஒரு அறிவை தருது, அதுதான் வந்து தமிழ் மக்களோட குரலா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா? பொருள் பெற யாரையும் புகழாது. இதுல நம்ம பார்க்கும்போதே தெரியுது. பொருள் பெற அப்படின்னா நமக்கு ஒரு பரிசு பொருள் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டாங்க.
போற்றாதாரே மிகழாது. இப்ப நம்மள யாராவது புகழ்ந்து பேசல அப்படின்னா நம்ம உடனே அவங்களை போய் திட்டுறது, இகழ்றது அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொல்லா விரதம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த 2 லைன் பாருங்க. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. ஓகேங்களா? இதுல கொல்லா விரதம் அப்படிங்கிறதுனா கொல்லாமை அப்படிங்கிறது அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். அவங்களுடைய கொள்கை என்னவா இருக்கும்னா பொய்யாமை. ஓகேங்களா? அதுதான் இங்க கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. ஓகேங்களா? இதை நீங்க இங்க மார்க் பண்ணிக்க பொருள் இங்க பாருங்க. கொல்லாமையை குறிக்கோளாகவும் பொய்யாமையை கொள்கையாகவும் கொண்டு. ஓகேங்களா? எல்லா மனிதர்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கறத இதுல சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. ஓகேங்களா? எல்லா மக்களும் இன்புற்று வாழணும் அப்படிங்கறத இதுல மீனிங். நெக்ஸ்ட் அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். ஓகே, அச்சம்னாவே நமக்கு தெரியும் அந்த பயம். ஓகேங்களா? அன்பும் அறம். ஓகே, அன்பு அறம் இது எல்லாத்தையுமே என்னது ஊக்குவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும், அச்சத்தை போக்கும் நம்மளோட தமிழ் மொழி அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம். ஓகேங்களா? இன்பம் தரக்கூடிய தமிழ் மொழி. ஓகேங்களா? அது தேன்மொழி போன்றது. அந்த மாதிரிதான் தமிழ் மொழி புகழ்ந்து சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இதுல லைன் எல்லாம் நல்லா பாத்துங்க. ஓகேங்களா? இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். இந்த 2 லைனுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த 2 லைன் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பாருங்க. ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஓகேங்களா? ஊக்கிவிடும்னா ஊக்கப்படுத்தும். விரதம் அப்படிங்கிறதுக்கு நோன்பு. குறி அப்படின்னா குறிக்கோள். ஓகேங்களா? பொழிகிற அப்படின்னா தருகின்ற. புக் நாட் விசிபிளா? புக் விசிபிள் ஆகலீங்களா? எல்லாருக்குமே விசிபிள் ஆகலையா? விசிபிள் மேம். மேம் உங்களுடைய நெட் செக் பண்ணி பாருங்க மேம். ஓகே, டன். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் பாத்துங்க. ஊக்கிவிடம்னா ஊக்கப்படுத்தும், விரதம்னா நோன்பு, குறினா குறிக்கோள், பொழிகிறனா தருகின்ற. ஓகேங்களா? ஓகே, இப்ப இதுல நம்ம பார்த்தாச்சு. எங்கள் தமிழ் அப்படிங்கறதுடைய ஆசிரியர் நாமக்கல் கவிஞர், காந்தி கவிஞர் அழைக்கப்படுறாரு. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர். அவருடைய நூல்கள் மலைக்கல்லன், நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்குலி. ஓகேங்களா? டன். தமிழன் இதயம் நூலா? எனக்கு புரியலீங்களே. என்ன டைப் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. ஓகே, இந்த இது ஓகேங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, இதுல இங்கேயே பாருங்க, நாமக்கல் கவிஞருடைய ஒரு பாடல் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இது நமக்கு நார்மலா தெரியும். இது பாத்தீங்க அப்படின்னா இந்த பாடல் எப்ப பாடியிருப்பாரு அப்படின்னா உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். ஓகேங்களா? 1930ல. அப்போ உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்ப நாமக்கல் கவிஞர் பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இந்த பாடல் பாடியிருப்பாரு. ஓகேங்களா? அது பாடல் பாருங்க, இந்த லைன் கொடுத்துட்டு கேட்கலாம். ஓகேங்களா? நார்மலா நமக்கு தெரிஞ்சதான். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர், கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி, பண்டு செய்த புண்ணியந்தான் பழித்தனேதான் பார்த்திட. ஓகேங்களா? சோ இந்த கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருது, இந்த ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ இது 2 லைன் கொடுத்துட்டு இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி யாருன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞர். ஓகேங்களா? மேலேயும் இருக்கு, நீங்க ஒரு டைம் கீழேயும் எழுதிக்கீங்க. ஓகேங்களா? நாமக்கல் கவிஞர்னா இதனுடைய ஆசிரியர். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, புக் பேக் டக் டக்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நெறி என்னும் சொல்லின் பொருள்? ஓகே ஓகே, தமிழன் இதயம் அப்படிங்கிறது நாமக்கல் கவிஞரோட இன்னொரு நூலாமா? ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். ஓகே, சூப்பர். நெறி எனும் சொல்லின் பொருள்? வழி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் குரலாகும் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது? சூப்பர். குரல் கூட்டல் ஆகும். ஆப்ஷன் பி. வான்குட்டல் ஒளி என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல்? ஆப்ஷன் பி, வானொலி. ஓகேங்களா? ஓகே, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். இங்க பாருங்க, மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்று வருவது. ஓகேங்களா? அதே எதுகை அப்படிங்கிறது 2ஆம் எழுத்து ஒன்று வருவது. இயைபு சொற்கள் அப்படிங்கிறது கடைசியோடைய ஓசை அது எழுத்து ஒன்று வரும். ஓகேங்களா? அதுதான் இயைபு அப்படிங்கிறது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கறடைய நூல். ஓகேங்களா?
இப்ப ஒன்றல்ல இரண்டல்ல அப்படின்னா அதனுடைய ஆசிரியர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கலாம். ஓகேங்களா? யாரு? உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? நம்ம 6th ஸ்டார்டிங்லயே சொல்லியிருப்போம். நம்ம ஒரு நூல் பார்த்தோம் அப்படின்னா நீங்க ஐஃபன் போட்டு இங்க உடுமலை நாராயண கவின்னு எழுதிக்கணும். அவரை பத்தி சிறப்பு பெயர் அல்லது வேற ஏதாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருந்தா அதை நீங்க இங்கேயே எழுதிக்கணும். ஓகேங்களா? இதை நான் ஆல்ரெடி 6th சொல்லியிருக்கேன். சப்போஸ் அதை கவனிக்காதீங்க, இப்ப இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் யாரு? உடுமலை நாராயண கவி. இங்க பாருங்க, பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு சொல்லி கேட்பாங்க. உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். ஓகேங்களா? தமிழ் திரைப்பட பாடலாசிரியராக நாடக எழுத்தாளராக புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்கே தரப்பட்டுள்ளது. ஓகேங்களா? ஓகேவா? இப்ப இதுல எதுவுமே உடுமலை நாராயண கவி அப்படிங்கிறது யாருன்னா பகுத்தறிவு கவிஞர்னு அழைக்கப்படுறாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், திரைப்பட பாடலாசிரியர். ஓகேங்களா? சினிமாக்கெல்லாம் வந்து பாடலாசிரியர் இருக்கிறாரு, பிளஸ் நாடக எழுத்தாளர். முடிஞ்சது. நெக்ஸ்ட் அவரோட கருத்துக்கள் வந்து பகுத்தறிவு கருத்துக்களா இருக்கும். அதனாலதான் அவர் பகுத்தறிவு கவிஞர்னு அழைக்கிறாங்க. ரெண்டாவது அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை கையாண்டு கவிதை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்டாங்கன்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா? நூல்வெளி ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, அடுத்தது இப்ப பாருங்க பாடல். அதுக்கு முன் நுழைவு முன் ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் மட்டும் விட்டலாம். தமிழ்நாடு அப்படிங்கிறது நிலவளம் நீர்வளம் மட்டும் இல்லாம பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ் மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழக மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துடைய விளக்கும் பாடலை அறிவோம். அப்ப இதுல என்ன சொல்றாங்க? வள்ளல்கள், அவங்களோட கொடைத்திறம், அடுத்தது இந்த பொருள் வளம், இது எல்லாத்தையும் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க பாடல். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாடு. ஓகேங்களா? அதாவது தமிழ்நாட்டுல வந்து சொல்லக்கூடியதுக்கு வந்து ஒண்ணு இருக்கா ரெண்டு இருக்கா, அத்தனை வந்து அற்புதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமலும். ஓகேங்களா? தென்றல் அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியும்? அதாவது தென்றல் காற்று. ஓகேங்களா? தென்றல் காற்று வீசுது, தேன் மனம். ஓகேங்களா? தேன் மனம் வந்து அடிக்குது. அதே மாதிரி செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். ஓகேங்களா? கனி, அடுத்து வந்து பொன் கதிர்கள் அப்படிங்கிறது வந்து என்னன்னா தானிய கதிர்கள் சொல்றாங்கல்ல, அதுதான். ஓகேங்களா? நெற்கதிர்கள், நெற்கதிர்கள் இது எல்லாமே தந்து உதவக்கூடிய நாடுதான் நம்மளுடைய வளம் செய்த நாடு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை. ஓகேங்களா? பரணி இலக்கியம் அப்படிங்கிறது என்னது? பகைவரை வென்றதை பாடக்கூடிய இலக்கியம் தான் என்னது? பரணி வகைங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? பகை வென்ற திறம்பாடும் பரணி வகை. பரணி வகை இலக்கியம் ஒண்ணு இருக்கு. அது வந்து என்னன்னா பகைவரை வென்றதை பத்தி பாடக்கூடிய இலக்கியம் தான் பரணி. ஓகேங்களா? அது பிளஸ் பரிபாடல் கலம்பகங்கள். ஓகேங்களா? பரிபாடல் பத்தி கலம்பகங்கள், எட்டு தொகை, இது எல்லாத்தையுமே சொல்றாங்க. நெக்ஸ்ட், வான்புகழ் கொண்ட குரலோடு. வான்புகழ் வள்ளுவர் எழுதிய திருக்குறள், அகம்புறம், அடுத்தது செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வமும். ஓகேங்களா? அப்ப நம்ம இதுல என்ன சொல்றாங்க? இலக்கிய செல்வங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதுல வந்து பரிபாடல், கலம்பகங்கள், எட்டு தொகை இந்த மாதிரி நூல், திருக்குறள், அகம்புறம் சார்ந்த நூல்கள், இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் சார்ந்த இலக்கிய வளங்கள் எல்லாம் சேர்ந்த நாடு இருக்கு. ஓகே, சார்ந்த நாடு. ஓகேங்களா? சார்ந்த வளங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நெக்ஸ்ட், கொடைவள்ளலுக்கு பாருங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தான் வேல்பாரி. ஓகேங்களா? முல்லைப்பூக்கு வந்து அதாவது என்னன்னா, இப்ப வேல்பாரி வந்து தேர்ல வருவாரு. அப்ப முல்லைக்கொடி வந்து பாத்தீங்கன்னா கீழே படர்ந்திருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாருன்னா அவரோட தேர் நிறுத்தி அந்த தேர்ல வந்து முல்லைக்கொடி படர்ற மாதிரி அவருடைய தேரையே வந்து கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட், வான் முகிலினும் புகழ் படைத்த உபகாரி. கவி சொல்லுக்கு தலை கொடுத்தான் அருள் மீறி இந்த வள்ளலாம் கும்மணன் போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஓகேங்களா? தமிழுக்காக தலை கொடுத்தவர் யாரு அப்படின்னா கும்மண வள்ளல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இதுக்கு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லுவாங்க. அதாவது இவரு ஆக்சுவலி இவர்கிட்ட வந்து ஒருத்தங்க வந்து பார்த்தா கொடை கேட்பாங்க, தமிழ் பாடி கொடை கேட்பாங்க. அப்ப இவர்கிட்ட எதுவுமே இருக்காது அப்படிங்கிறதுக்காக இவருடைய தம்பியோ வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவருடைய தலையை கொண்டு போய் கொடுத்தா அவர் வந்து பொண்ணும் பொருளும் தருவார் அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்லுவாருன்னா, இவர் வார் கொடுத்துட்டு என்னுடைய தலையை எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பரிசு பொருள் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழுக்காக தலை கொடுத்த கும்மணவள்ளல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லாம் வந்து வளங்கள் உடையதுதான் வந்து இந்த மாதிரி வளங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இது சொல்றாங்க. அதனாலதான் என்ன சொல்றாங்க? ஒன்றா இரண்டா அப்படிங்கிறது. அதனால இதனுடைய ஹெட்டிங்கே வந்து என்னன்னா ஒன்றல்ல இரண்டல்ல அப்படிங்கிறது. ஓகேங்களா? பட் நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமை பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. இந்த மாதிரி வள்ளல்கள் பத்தி, அடுத்து இலக்கியங்கள் பத்தி, இந்த மாதிரி பொருள்கள் அதிக பொருள் வளம் இது எல்லாமே இருக்க நாடுதான் வந்து தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த உடுமலை நாராயண கவி பாடல்ல சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? இது புரிஞ்சுதுங்களா?
Any doubt? Clear மேம். ஓகே சூப்பர் மேம். ஓகே, இதுல எதுவும் பெருசா இருக்காது. ஓகேங்களா, இதுல வந்து இந்த 2வது பேரால இருந்து ஓகேங்களா, இந்த 1 2 வந்தாவே உங்களுக்கு உடுமலை நாராயண கவியின் ஞாபகம் வந்துரும். பிளஸ் இதுல நமக்கு என்னன்னா வளங்கள் ஓகேங்களா, வளங்கள் பத்தி வந்துச்சுனாவே அது நீங்க வந்து உடுமலை நாராயண கவியின் ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா, இப்போ என்னன்னா தென்றல் வரும், தேன்மனம் கமலும், அடுத்தது செங்கனி செங்கதிர் எல்லாம் பொன் கதிர்கள் எல்லாம் தரக்கூடிய ஒரு வளம் செய்த நாடு. அடுத்தது பகைவர் என்ற திறப்பாடும் பரணி வகை இருக்கக்கூடியது, பரிபாடல் கலம்பகம் எட்டுத்தொகை, அடுத்தது குறள் தமிழ்ச்சங்க இலக்கியம். இந்த பேரா வந்தாவே இந்த நூல்கள் எல்லாம் வரும், ஞாபகம் வச்சுக்கங்க. ஓகேங்களா, இதுக்கு ஃபுல்லாவே வள்ளல்களை பத்தி வரும். ஓகேங்களா, கடையேழு வள்ளல்கள் மொத்தம் எத்தனை பேர்னா 7 பேர் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் தான் வேள்பாரி, அவர் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்திருப்பாரு. நெக்ஸ்ட் அந்த கும்மண வள்ளல் பத்தி வருது. நெக்ஸ்ட் உபகாரி ஓகேங்களா, முகிலும் புகழ் படைத்த உபகாரி அப்படின்னா எதுவுமே இல்ல, மழை பெய்யுதுல அந்த மலை மேகத்தை விடவே வந்து புகழ் பெற்றவர் தான் இந்த வேள்பாரி அப்படிங்கறத பத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது தமிழ் சொல்லுக்காக தலை கொடுத்தவர் கும்மணவள்ளல். இது எல்லாத்தையும் பத்தி வந்துச்சுனாவே யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகே, சொல்லும் பொருளும் பாருங்க. ஒப்புமை அப்படின்னா இணை. ஓகேங்களா, ஒரே இணையா ஒப்புமையா போகுது அப்படிங்கிறது. அற்புதம்னாவே நமக்கு தெரியும், வியப்பு. நெக்ஸ்ட் முகில்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், மேகம். உபகாரி அப்படிங்கிறது வள்ளல். ஓகேங்களா, இதுவுமே இம்பார்ட்டன்ட், இதுவுமே இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஓகே ஓகே, பொருள் அதுவேதான். இப்ப இது ஒரே டைம் ரிவிஷன் மட்டும் பண்றேன். பகுத்தறிவு கவிதான் அழைக்கப்படுபவர் யாருன்னா உடுமலை நாராயண கவி. ஓகேங்களா, திரைப்பட பாடலாசிரியர், நாடக எழுத்தாளர், பகுத்தறிவு கருத்தை பரப்பியவர், நாட்டுப்புற இசையினுடைய எளிமையை கையாண்டு கவிதையை எழுதியவர். அவ்வளவுதான். ஓகேங்களா, ஓகே, புக் பேக் ஆன்சர் பண்ணுங்க. பகைவரை பகைவரை வெற்றி கொண்டு பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம். சூப்பர், பரணி. ஓகேங்களா, பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. நெக்ஸ்ட், வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். சூப்பர், முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். அது இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது ஆப்ஷன் டி. சூப்பர், 2 கூட்டல் அல்ல, 2 அல்ல. தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது சூப்பர் சூப்பர், ஆப்ஷன் ஏ, தந்து கூட்டல் உதவும். ஓகே, ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை இல்லாத, ஆப்ஷன் சி. ஓகேங்களா, சூப்பர். ஓகே, இப்ப பார்த்த வரைக்கும் கிளியருங்களா? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் ஒரு உரைநடை மாதிரி கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியானதுதான். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழி அப்படிங்கிறது இப்ப நம்ம நார்மலா கான்வர்சேஷன் பண்றது. எழுத்து மொழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வரி வடிவமா எழுதி விடுக்கிறது வந்து எழுத்து மொழி அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுல வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஒரு சில வரிகள் கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் என்னன்னு பார்த்தோம்னாவே போதும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நுழையும் முன் பாருங்க. ஓகே, தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி. இது பேச்சு மொழி எழுத்து மொழி எனும் 2 கூறுகளை உடையது. ஓகேங்களா, இப்ப மொழி அப்படிங்கும் போதே நமக்கு பேச்சு மொழி எழுத்து மொழி அப்படின்னு 2 கூறுகள் இருக்கும். ஓகேங்களா, இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் இருக்கும், வேற்றுமையும் இருக்கும். பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகிய நுட்பங்களை அறிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, இப்ப ஆக்சுவலி மொழி அப்படின்னா என்னது? மொழி அப்படிங்கறது நம்ம எதுக்காக நம்ம மொழி யூஸ் பண்றோம்? இப்ப நான் என்ன யோசிக்கிறேன், நான் எப்படி ஃபீல் பண்றேன் அப்படிங்கறத நம்ம எப்படி கன்வே பண்றோம், நம்மளுடைய லாங்குவேஜ் மூலமா தான் நம்ம கன்வே பண்றோம். ஓகேங்களா, அதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் மொழி அப்படிங்கிறது. ஓகேங்களா, தமது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழி அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்பதான் வந்து நம்ம என்னோட கருத்தை உங்களுக்கு நான் சொல்ல முடியும். இப்ப நான் எப்படி டீச் பண்றேன் அப்படின்னா நம்மளுக்கு மொழின்னு ஒண்ணு இருக்குங்கிறத நம்ம அதை வச்சுதான் டீச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, சோ அதான் ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தனை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. மொழி இல்லையில் மனித சமுதாயம் இன்று அடையக்கூடிய முன்னேற்றத்தை எட்டிட முடியாது. ஓகேங்களா, ஏன்னா இப்ப மொழின்னு ஒண்ணு இருக்கங்காட்டிதான் நம்ம வந்து என்னது, நம்ம இப்ப எப்படி புக்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க, எல்லாமே நம்மளுடைய கருத்து தெரிவிக்கிறோம். அப்போ இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அப்படியே வரும்ல. சோ அதனாலதான் சொல்றாங்க மொழியினாலதான் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே அடுத்தடுத்த தலைமுறைக்கு செல்லுது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்ப ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா
இப்ப ஃபர்ஸ்ட் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, குழுக்களா வந்து ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குரூப்பா தான் வந்து இருந்து வாழ்ந்திருப்பாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் சமூகமா மாறி இருப்பாங்க, அப்புறம் ஊரு கிராமம் அந்த மாதிரிலாம் லைனா வந்திருக்கும் ஓகேங்களா. அப்ப ஸ்டார்டிங்ல மனிதர்கள் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி குழுக்களாக தான் வாழ்ந்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இதெல்லாம் பார்ப்போம், குகை ஓவியங்கள்லாம் இருந்தது, அம்பு விடுற மாதிரி விலங்க கொல்ற மாதிரி எல்லாம் வந்து குறியீடா குறிச்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. அப்போ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வேட்டையாடிட்டு வந்துட்டு இந்த குகையில இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கருத்து தெரிவிக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில குறியீடுகள் மாதிரி பயன்படுத்தி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதே மாதிரி காட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சைன் லாங்குவேஜ் ஓகேங்களா. இப்போ பேராண்மை படத்துல வந்து குக்குன்னு கத்துனா வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில ஒலி குறியீடுகளை வந்து அவங்க தனியா அவங்களுக்குன்னு புரியுற மாதிரி வந்து உருவாக்கி இருப்பாங்க ஓகேங்களா. இப்படியே இந்த குறியீடுகள் அந்த சவுண்டு ஓகேங்களா, சவுண்ட்ல இருந்து ஒரு வேர்டா வந்திருக்கும், வேர்ட்ல இருந்து ஒரு வாக்கியமா வந்திருக்கும், அந்த மாதிரிதான் என்னது மொழி அப்படிங்கிறது கிரியேட் ஆயிருக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்ப பாருங்க மொழியினுடைய வடிவங்கள் ஓகேங்களா. மொழியினுடைய வடிவங்கள்னு பார்த்தோம்னா இப்ப வந்து வாயால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி ஓகேங்களா. இப்ப நம்ம பேசுறதுதான் வந்து என்னது பேச்சு மொழியாகும் ஓகேங்களா. பேசுறத நம்ம கேட்கிறோம், அதான் பேச்சு மொழி அப்படிங்கிறது. இவ்வாறு பேசுவதும் கேட்பதும் மொழியினுடைய முதல் நிலை ஓகேங்களா. இப்ப மொத்தம் 2 நிலை இருக்கு. நான் பேசுறத நீங்க கேட்கறீங்க, அதுதான் என்னது முதல் நிலை ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை ஓகேங்களா. நெக்ஸ்ட் வரி வடிவமாக எழுதப்பட்டு இப்ப எழுதுறாங்க அப்படின்னா, நான் பேசுறதை கேட்கிறோம் அப்படின்னா அது முதல் நிலை. எழுதுறாங்கன்னா அது என்னது நம்ம படிப்போம். சோ அப்ப எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழிங்கிறாங்க. அந்த எழுதுவதும் படிக்கப்படுவதும் தான் என்னது மொழியினுடைய 2ஆம் நிலை ஓகேங்களா. இப்ப முதல் நிலைன்னு கேட்டாங்கன்னா பேசுவதும் கேட்பதும் ஓகேங்களா. பேசுறது கேட்கறதா, ஏன்னா எழுத படிக்காதவங்க கூட பேசுறது மூலமா கேட்டுக்கலாம், சோ அது முதல் நிலை. 2வது என்னது எழுதுறது என்ன பண்ணுவோம், படிப்போம். சோ எழுதுவதும் படிப்பதும் 2ஆம் நிலை ஓகேங்களா. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. இப்ப கடிதம் மூலமா எல்லாம் வந்து மெசேஜ் எல்லாம் அனுப்புவாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க எழுத்து மொழி உதவுது அப்படிங்கிறாங்க. மனிதர்களுடைய சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகின்றது ஓகேங்களா. காலம் கடந்து வாழ்வதற்கு அப்படின்னா இது இல்ல. இப்ப வந்து நம்ம ஸ்கூல்ல 2வது படிக்கும் போது ஏதாவது நோட் எழுதிருப்போம் ஓகேங்களா, அதை இப்ப எடுத்து ஓபன் பண்ணாலும் அந்த எழுத்து மொழி அப்படியே தான் இருக்கும். ஆனா 2வது படிக்கும் போது நம்ம பேசியிருப்போம், ஆனா அது இப்ப இருக்கான்னு கேட்டா கிடையாது. ஆனா இப்ப என்ன அப்படின்னா இப்ப நம்ம டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட் ஆனங்காட்டி நம்ம அதை வந்து வீடியோவாவோ ஆடியோவாவோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது காலம் கடந்து இருக்கும் ஓகேங்களா. அது ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தா. சோ அதனாலதான் இது என்னது எழுத்து மொழி அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க, காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியே காரணமாகிறது ஓகேங்களா. இது ஏன் நான் இப்படி லைன் பை லைன் படிக்கிறேன்னா உங்களுக்கு கூற்று காரணத்துல எழுத்து மொழி பேச்சு மொழியோட இடத்த மாத்தி கொடுத்துடலாம் ஓகேங்களா. இப்ப காலம் கடந்து வாழ்வதற்கு இந்த இடத்துல பேச்சு மொழியே காரணமாகின்றன்ட்டு ஒரு கூற்று கொடுத்துடலாம் ஓகேங்களா, சரியா தவறாங்கிற கூற்றுக்கு கொடுத்துடலாம் ஓகேங்களா. சோ இந்த மாதிரி அதனாலதான் நான் இந்த லெசன் வந்து உங்களுக்கு லைன் பை லைன் படிக்கிறேன், சோ கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒளி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது ஓகேங்களா. உடனடி பயன்பாட்டுக்கு உரிய மொழி எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேச்சு மொழி ஓகேங்களா. சடனா அந்த டைம்ல நடக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சு மொழி. அதே வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது ஓகேங்களா. அப்ப இதுலயே நமக்கு பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கு ஓகேங்களா. பேச்சு மொழி அப்படிங்கிறது உடனடி பயன்பாட்டுக்கு உரியது, எழுத்து மொழி அப்படிங்கிறது நீண்ட கால பயன்பாட்டுக்கு உரியது ஓகேங்களா. நெக்ஸ்ட் உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன, சில மொழிகள் எழுத்து மொழிகளாக மட்டுமே உள்ளன. ஆனால் தமிழ் மொழியில பேச்சு எழுத்து 2 வடிவங்களே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. பேச்சு மொழி இருக்கு, எழுத்து மொழி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் வந்து தமிழ் மொழியில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னது பேச்சு மொழி. மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்குவது எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா பேச்சு மொழி ஓகேங்களா. பேச்சு மொழியே மொழியினுடைய உயிர் நாடியாக விளங்குவது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும், அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது ஓகேங்களா. பேச்சு மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய இப்ப நம்ம பேசுறது மூலமாவே நம்ம எப்படி ஃபீல் பண்றோங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. சந்தோஷமா பேசுறது, அழுதுட்டு பேசுறது, ரொம்ப கோபமா பேசுறது, இது எல்லாமே நம்மளுடைய அந்த பேசுறனுடைய அந்த டோன் வச்சே கண்டுபிடிப்பாங்க ஓகேங்களா. அதுதான் சொல்றது, அந்த பேச்சு மொழி அப்படிங்கிறது உணர்வுகளை எளிதா வெளிப்படுத்தும் ஓகேங்களா. ஆனா இதுவே இப்ப லெட்டர் எழுதுறாங்க அப்படின்னா நம்மளோட அந்த வேர்டு தான் கன்வே பண்ணுமோ தவிர அந்த நம்மளோட உணர்வை எப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படிங்கறது நமக்கு வேர்ட்ல தான் காட்டுவோமோ தவிர, பட் பேசுறப்போ நம்ம எப்படி பேசணும் அப்படிங்கறது நம்மளோட அந்த எக்ஸ்பிரஷன்லயே கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா. அடுத்தது
பேசப்படக்கூடிய சொற்கள் மட்டுமின்றி பேசுபவருடைய உடல் மொழி, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியன பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள். ஓகேங்களா, இதுதான் நான் சொன்னது. இப்ப பேசுறப்ப வந்து நம்ம சந்தோஷமா பேசுறப்ப அந்த உடல் மொழி நமக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி ஏற்ற இறக்கத்தோட பேசுறது. ஓகேங்களா, இது எல்லாமே எதுல வரும் அப்படின்னா பேச்சு மொழியுடைய சிறப்பு கூறுகள். ஓகேங்களா, அப்ப பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகள்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா என்னென்னா உடல் மொழி, நெக்ஸ்ட் ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம். ஓகேங்களா, இது எல்லாமே பேச்சு மொழியுடைய சிறப்பு கூறுகள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு. பேசப்படக்கூடிய சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும். ஓகேங்களா, எடுத்துக்காட்டாக குழந்தை. இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இப்ப நம்ம பேசக்கூடிய அந்த சுச்சுவேஷனை பொறுத்து நம்ம ஒரே வேர்டு தான், ஆனா அதுக்கு 2 மீனிங் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, குழந்தையை நல்லா கவனிங்க அப்படின்னு சொல்லி கூறும்போது இதுல கவனி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேணுதல். ஓகேங்களா, அந்த குழந்தையை நல்லா பாத்துக்கணும் அப்படிங்கிற மீனிங்ல சொல்றாங்க. அதே நில் கவனி செல் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வரும்ல, இதுல கவனி அப்படிங்கிற மீனிங் எதுக்கா வரும், பாதுகாப்பா போங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா, அப்ப அந்த கவனி அப்படிங்கிறது வேற வேற இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற வேற சுச்சுவேஷன்ல வேற வேற மீனிங் தருது அப்படிங்கறத இதுல சொல்றாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இப்ப நம்ம இன்னொன்னு பார்த்து என்னது, ஒலிப்பதில் ஏற்ற இறக்கமா. இப்ப ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கும்போது என்னது, இப்ப என்னால் போக முடியாது அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸை நீங்க கோபமா சொன்னா என்னால் போக முடியாது அப்படின்னா என்னது, நீங்க மறுக்கிறீங்க. அதே நம்ம ரொம்ப முடியாம உடம்பு சரியில்லை என்னால போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டா சொன்னோம்னா அவங்களால இயலாமை. ஓகேங்களா, முடியாதது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அதனால உடம்பு முடியல அந்த மாதிரி மீனிங். ஓகேங்களா, சோ அதுதான் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னா நம்ம எந்த ஒரு சொல்லுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம அதை டினோட் பண்ணி தான் சொல்றோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள், நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் இருக்கு. ஓகேங்களா, இதுல நான் அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்க அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி கொஸ்டின் கேட்கலாம், பறவையை பார்த்தது யார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். அதே நீங்க எதை பார்த்தீங்க அப்படிங்கிறதுக்கு, ஓகே, அந்த பறவையை அப்படிங்கறத வந்து அழுத்தி சொன்னீங்க அப்படின்னா நீ எதை பார்த்த அப்படிங்கிறதுக்கு கொஸ்டினா இருக்கும். அதே மாதிரி நீ பார்த்தேன் இந்த, ஓகேங்களா, பறவையை பார்த்தேன் அப்படிங்கிறதுல இந்த பார்த்தேன் அப்படிக்கு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நீ பறவையை என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா, அப்ப நம்ம எந்த வேர்டுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதை பொறுத்து நம்ம வினாவுக்கு விடையாமையும் அப்படிங்கிறத இதுல சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே, இப்ப நம்ம ஏற்றம் இறக்கம்னு பார்த்தோம்ல, அத செய்யுள்ள எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நன்னூல்ல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இங்க பாருங்க, சொல்லை ஒலிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும். ஓகேங்களா, எடுத்தல், படுத்தல், நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னா அந்த ஏற்ற இறக்கத்தினால பொருள் வேறுபடும் அப்படிங்கிறத நன்னூல் அப்படிங்கிற நூற்பா உணர்த்துகிறது. ஓகேங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதுல நீங்க எடுத்தல், படுத்தல், ஓகேங்களா, நலிதல், உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏற்ற இறக்கத்தினால ஏற்படுறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கேன். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் வரதராஜனார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பேசுறது கேட்கறதும் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான மொழி, எழுதுறது படிக்கிறது அடுத்த நிலை. ஏன்னா நம்ம முதல் நிலை என்னன்னு பார்த்தோம், பேசுறதும் கேட்பதும். 2வது நிலை என்னன்னு பார்த்தோம், எழுதுறது படிக்கிறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா, இவை அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. அதாவது எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காண்பதும் மொழிதான் அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா வரதராஜனார். ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பேசுறது கேட்கறது எழுதுறது படிக்கிறது மட்டும் மொழி இல்ல, நம்ம என்ன யோசிக்கிறோம், நினைக்கிறோம், கனவு காண்றோம் அதுவுமே ஒரு மொழிதான் அப்படின்னு சொல்றது யாருன்னா வரதராஜனார். ஓகேங்களா, இப்ப பார்த்த வரைக்கும் உங்களுக்கு ஓகேங்களா, 2 பேஜ் பார்த்திருக்கோம். ஓகேவா, எனி டவுட்? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் வட்டார மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, இதுல 2 இருக்கும், 2ஐயும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகேங்களா, நான் சொல்றது மட்டும் கவனிங்க. ஃபர்ஸ்ட் வட்டார மொழி, கிளை மொழின்னு 2 இருக்கு. ஓகேங்களா, இது 2த்தையும் கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி கூற்றுல கேட்பாங்க. ஓகேங்களா, இந்த 2த்தையும் மெர்ச் பண்ணி தான் உங்களுக்கு கூற்று கேட்பாங்க. சப்போஸ் கூற்று காரணம் வந்தா, ஓகேங்களா, 2 கூற்று கொடுத்து சரி தவறுன்னு கேட்டாங்கன்னா, வட்டார மொழி அப்படின்னா ஒரே மொழியினுடைய வேற வேற வடிவம் தான் வட்டார மொழி. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் நாம வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா டெஃபினேஷன் கண்டுபிடிச்சுக்கலாம். ஒரே மொழி இருக்கு, அதனுடைய வேற வேற வடிவங்கள் தான் வட்டார மொழி அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க என்ன பண்றீங்கன்னா இருக்கிறது அப்படின்னா வட்டார மொழி நாம வச்சுங்க. ஓகேங்களா, அப்ப அந்த இருக்கிறங்கிறது அந்த ஒரு மொழிய இருக்கு, இருக்குது, கீது அப்படின்னு சொல்ல மாத்துவாங்க. அப்ப அது என்னது, ஒரே மொழியினுடைய வேற வேற வடிவங்களை வட்டார மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் வட்டார மொழிங்கிறது. இப்ப ஃபுல்லா படிங்க. பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும், மனிதர்களுடைய வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும். இவ்வாறு மாறுபடக்கூடிய ஒரே மொழியினுடைய வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். ஓகேங்களா, எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்ல இருக்கு, இருக்குது, கீது அப்படின்னு சொல்லி மாத்துவாங்க. ஓகேங்களா,
இத்தகைய வேறுபாடுகள் காரணமாக வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன. ஓகேங்களா? இப்ப வட்டார மொழினா என்னது? ஒரே மொழியினோட வேற வேற வடிவங்கள். ஓகேங்களா? இப்ப அதுவே கிளை மொழிக்கு வந்தீங்க அப்படின்னா என்னன்னா, ஒரு மொழியில இருந்து இன்னொரு புதிய மொழியே தோன்றும். ஓகேங்களா? அதுதான் என்னது? கிளை மொழி. ஓகேங்களா? இது இங்க இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, புதிய மொழியாக பிரியும். ஓகேங்களா? ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள் வேற வேற இடங்களுக்கு வாழ்வதும் உண்டு. வாழும் இடத்தில் நில அமைப்பு, இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசக்கூடிய மொழியில் சிறிது சிறிது மாற்றங்கள் ஏற்படும். அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாக புதிய மொழியாக பிரியும். அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளை மொழி என்பர். ஓகேங்களா? வட்டார மொழினா ஒரே மொழியினுடைய வேற வேற வடிவம். கிளை மொழி அப்படின்னா கிளைஞ்சு, அதாவது கிளை மாதிரி பிரிஞ்சு தனியா வந்துச்சு நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா? புதிய மொழியா உருவாகும். அதுதான் என்னது? கிளை மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? புதுசா ஒரு மொழி தோன்றுச்சுன்னா அதான் கிளை மொழி. அது அவங்களுடைய நில அமைப்பு, இயற்கை தடைகளுக்காக இந்த மாதிரி காரணத்தினால அது மாறும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி தோன்றின மொழிகள் தான் என்னன்னா கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேங்களா? இதெல்லாம் திராவிட மொழிகள். இதெல்லாம் திராவிட மொழிகள். இதெல்லாம் எதுல இருந்து பிரிஞ்சிருக்கு? தமிழ்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கு. அதனால இதெல்லாம் கிளை மொழிகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப கன்னடம், தெலுங்கு, மலையாளம் கொடுத்துட்டு இன்னொரு லாங்குவேஜ் கொடுத்துட்டு பொருந்தாதது தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப இதுல வந்து கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிறது என்னது? கிளை மொழியில வந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நீங்க பொருந்தாதது அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கணும். ஓகேங்களா? வட்டார மொழி, கிளை மொழினா இதுதான் மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் எழுத்து மொழி. ஓகேங்களா? எழுத்து மொழி நம்ம நார்மலாவே பார்த்தாச்சு. வரி வடிவமா எழுதுறதுதான் என்னது? எழுத்து மொழி அப்படிங்கிறது. ஓகேங்களா? வரி வடிவமே எழுத்து மொழி ஆகும். ஓகேங்களா? ஒரு மொழியானது அந்த நீண்ட கால நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் வந்து இன்றியமையாது. பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதனால்தான் நம்மால இன்றும் படிக்க முடிகிறது. எழுத்து மொழியில காலம், இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை. ஓகேங்களா? அதாவது நான் வந்து இப்ப 1வது படிக்கிறப்ப நான் எழுதுனது. ஓகேங்களா? ஆனா இப்ப எடுத்து பார்த்தோம்னா அந்த காலத்துக்கும் இடத்துக்கும் தகுந்த மாதிரி என்னோட வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்காது. ஓகேங்களா? அங்க எப்படி எழுதுனா அதே மாதிரிதான் இருந்திருக்கும். பட் வேர்ட்ஸும் அதே மாதிரிதான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா என்னோட இது அதாவது இப்போ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அண்ணா அப்படிங்கிறதுல வந்து பாருங்க, இந்த நா அப்படிங்கிறது இப்படிதான் எழுதுவாங்க. அதே மாதிரி காலையில வந்து பாத்தீங்கன்னா லை இப்படிதான் போடுவாங்க. ஓகேங்களா? அதனுடைய வடிவம் மாறுமோ தவிர அதனுடைய சொல்லு மாறி இருக்காது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப காலம், இடம் இதுக்கு தகுந்த மாதிரி சொற்கள் சிதைவதில்லை. ஆனா வரி வடிவம் மட்டும் மாறுபடும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த அண்ணா, காலை அப்படிங்கறத இந்த மாதிரி மாத்தி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்ப பேச்சு மொழி, எழுத்து மொழி ரெண்டுக்கும் சொல்லியிருப்பாங்க. பேச்சு மொழி என்னன்னு சொல்றாங்க? உலக வழக்கு. எழுத்து மொழி என்னன்னு சொல்றாங்க? இலக்கிய வழக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். பேச்சு மொழி உலக வழக்கு, எழுத்து மொழி இலக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருக்கு. ஓகேங்களா? பேச்சு மொழிங்கிறது சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். ஓகேங்களா? இது கேட்கலாம். ஓகேங்களா? இது கூற்றுல மாதிரி கேட்கலாம். ஓகேங்களா? பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும். ஓகேங்களா? எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக எழுதப்படும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா சாப்பிட்டான் அப்படிங்கிறது பேச்சு மொழி. அதே முழுமையா எழுதுறாங்க அப்படின்னா நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஓகே, பேச்சு மொழி அப்படிங்கிறது உலக வழக்கு, எழுத்து மொழிங்கிறது இலக்கிய வழக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல அதேதான் கொடுத்திருப்பாங்க. இதுல இந்த பாக்ஸ் பாருங்க, பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அதை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? கலைச்சொல்லும் பாத்துங்க. ஓகேங்களா? கலைச்சொல்லும் கேட்கலாம். நெக்ஸ்ட் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இந்த பேச்சு மொழிக்கு எழுத்து மொழிக்கு இடையே கூடிய வேறுபாட்டை யாரு கூறுனாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகேங்களா? ஒண்ணு தொல்காப்பியர். ரெண்டாவது அது எப்படி சொல்றாங்க? உலக வழக்கு, செய்யுள் வழக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சப்போஸ் அந்த ரெண்டுக்குள்ள வந்து வேறுபாடு வந்து பார்த்தா வந்து இருக்குல்ல, அந்த வேறுபாடு எப்படி சொல்றாங்கன்னு இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த பாக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, கிளியருங்களா? இதெல்லாம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்ததுதான். பேச்சு மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சி கூறுகள் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பேச்சு மொழியில வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வந்து அடிக்கடி இப்ப நம்ம ஒரு கண்டினியூஸா ஒரு 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னா நம்ம வந்து மட்டும் எத்தனை டைம் வந்து யூஸ் பண்ணுவோம்னு மட்டும் பாருங்க. ஆனா எழுதும் போது அந்த மாதிரிலாம் வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேச்சு மொழியில உடல் மொழியும் குரல் ஏற்றத்தாலும் இணைவதனால் அது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது. ஓகேங்களா? ஆக்ஷன் பண்ணி சொல்றாங்கட்டு நமக்கு எழுத்து மொழியை விட பேச்சு மொழி நமக்கு ஈஸியா வந்து கன்வே ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுதான் மேடை பேச்சு தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றுக்கு எழுத்து மொழியில வந்து இடமில்லை. எழுத்து மொழினாலும் ஜஸ்ட் ஒரு வடிவம் அவ்வளவுதான் இருக்கும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட், எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதனாலும் பிழைகள் ஏற்பட்டால் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதனாலும் திருத்தமான மொழிநடையில் அமைகிறது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு பேப்பர் எழுதுவோம், நம்ம என்னைக்குமே பாருங்க ஒரு லீவ் லெட்டர் எழுதணும்னாவே அந்த ஸ்டார்டிங் எழுதுறப்பவே நம்ம பேப்பர் கசக்கி போட்டுருவோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம தப்பு எழுதிருக்கோம் அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப யார்ட்டையாவது போய் நீங்க ஏதாவது வாய் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது வேர்டு தெரியாம சொல்லிட்டோம்னா கூட அதை நீங்க திருப்பி வாங்க முடியாது. அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? திருத்தமான மொழிநடையில் அமைஞ்சிருக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா எழுத்து மொழி. அதே பேச்சு மொழி அப்படிங்கிறது சிந்திக்கிறதுக்கு நேரம் குறைவு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப உங்ககிட்ட வந்து ஒரு டீச்சர் வந்து கொஸ்டின் ஆஸ்க் பண்றாங்க அப்படின்னாவே நீங்க அடுத்த செகண்ட் ஆன்சர் பண்ணியே ஆகணும். யோசிக்கலாம் அங்க டைமே இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா ஆன்சர் அங்க பாக்குறதுக்கு நம்ம எல்லாருமே நம்மளதான் பாத்துட்டு இருப்பாங்க. சோ அப்ப என்னது, நமக்கு டைம் ரொம்ப கம்மி. சோ பேச்சு மொழியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திருத்தி கொள்ள முடியாது. அது எழுத்து மொழியா இருந்தது பேப்பர் கசக்கி போட்டு அடுத்த பேப்பர்ல எழுதிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரிதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப எழுத்து மொழி அப்படிங்கிறது திருத்தமான மொழி நடையில அமையுது. பேச்சு மொழி அப்படிங்கிறது திருத்திக் கொள்ள வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், பேச்சு மொழி மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அமைவதனால் விரைந்து மாற்றம் அடைந்து வருகிறது. ஓகேங்களா? அதாவது இப்ப என்னன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம், அப்போ ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும். சோ அப்ப நம்ம ஒண்ணு சொல்லியிருப்போம். அதே ஒரு வருஷம் கழிச்சோ அல்லது ஒரு வருஷம் கூட இல்ல, ஒரு வாரம் கழிச்சு கூட நம்ம அடுத்த வேற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது கேட்டோம்னா நம்ம பேசுனதே தான் நான் வேற மாதிரி பேசுவோம். ஓகேங்களா? அதே இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுறேன்னு சொல்லுவாங்கல்ல, அததான் இங்க சொல்றாங்க. ஓகேங்களா? பேச்சு மொழி மக்களுடைய மனநிலைக்கு ஏற்ப அமைவதனால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது. எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவது இல்லை. ஓகேங்களா? மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன. ஓகேங்களா? பேச்சு மொழியில பிறமொழி சொற்கள் அதிகமா இருக்கும். ஆனா எழுத்து மொழியில மொழி தூய்மை பேணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேச்சு மொழியில நம்ம பேசுற ஸ்லாங் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி ஸ்லாங் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இலை அப்படிங்கறத நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா இலைன்னு சொல்லுவோம். ஓகே, இலையடை அப்படின்னு சொல்ல முடியாது, இலையடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஏனு வரும், ஈ வந்து ஏனு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி அதாவது உலகம் அப்படிங்கிறது என்ன சொல்றோம், உலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இன்னுமே நான் சொல்ற முத கொண்டுமே அப்படிதான் சொல்லுவேன். இலைங்கிறது இலைன்னு சொல்லுவேன், உலகத்தை உலகம்னு சொல்லுவேன். ஓகேங்களா? சோ அப்போ ஊங்கிறது ஓனும் ஈங்கிறது ஏனும் வந்து பாத்தீங்கன்னா மாத்திதான் வந்து சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது மட்டும் பாத்துங்க. இலையை இலைன்னு சொல்லுவாங்க, உலகத்தை உலகம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா இது எழுத்து மொழியில இந்த மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம எழுத்து மொழியில உலகம்ங்கிறது அப்படியேதான் எழுதுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன. ஓகேங்களா? உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழி, காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழி தேவைப்படுகிறது. இது கூற்றுல கேட்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இங்க பேச்சு மொழி எழுத்து மொழி மாத்தி கொடுக்கலாம். ஓகேங்களா? இந்த 2 வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியினுடைய நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும். நெக்ஸ்ட், தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதையே மேல பார்த்தது இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப மேடை பேச்சு, வானொலி, தொலைக்காட்சி இதுல எல்லாம் வந்து என்னது எழுத்து மொழியாகிய ஊடகங்கள் இது எல்லாமே என்ன பண்றாங்க, எழுத்து மொழியாக இலக்கியத்தை வந்து பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இலக்கிய தமிழை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த காலத்தில் அந்நிலை பெரும்பாலும் மாறிவிட்டது. பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் படிக்கிறது, ஓகேங்களா, மத்த ஏதாவது வந்து ரேடியோல வந்து அறிக்கை கொடுக்கறது எல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி ஒரு எழுத்து வடிவத்துல எழுதியிருப்பாங்களோ அதே மாதிரிதான் படிப்பாங்க. ஓகேங்களா? ஆனா இப்ப எல்லாமே வந்து என்னது நார்மலா பேச்சு மொழி மாதிரியே மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், நாளேடு, பருவ இதழ், அதாவது இதுல நியூஸ் பேப்பர், பத்திரிகை இதுல எல்லாமே வந்து தமிழ் தான் எழுத்து தமிழ் தான் வந்து பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஓகேங்களா? ஏன்னா நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எழுத்து வடிவத்துல தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது. ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இது கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் வந்து அவருடைய வந்து பார்த்தா வந்து ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் பாடியிருப்பாரு. ஓகேங்களா? எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிட வேண்டும், இலக்கண நூல்கள் புதிதாக இயற்றுதல் வேண்டும். ஓகேங்களா? எளிய நடையில்னா ஈஸியா வந்து தமிழ் நூல்களா எழுதணும். ஓகேங்களா? இலக்கண நூல்கள் புதுசா இயற்றணும். வேற உலகத்துல வந்து அதாவது வெளிநாட்டுல ஏற்றுக்கக்கூடியது அந்த சிந்தனைகள் எல்லாத்தையுமே நம்மளோட தமிழ் மொழிக்கு தகுந்த மாதிரி வந்து மொழிபெயர்க்கணும் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? வெளியுலகில் சிந்தனையில் புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடியெல்லாம் செய்து செந்தமிழே செழுந்தமிழாக செய்தவும் வேண்டும். ஓகேங்களா? இந்த லைன் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு டைம் எக்ஸாம்ல. ஓகேங்களா? செந்தமிழே செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படின்னா இந்த ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டு ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல கண்டிப்பா பாரதியார் இருந்தாரு. ஓகேங்களா? அப்ப செந்தமிழே செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் அப்படிங்கிறது பாரதிதாசன். ஓகேங்களா? இது இந்த பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, இதுல மேல ஒரு பாக்ஸ் இருக்கும்.
ஓகே, இதுல நம்ம ஆல்ரெடி பாட்டது ஓகேங்களா. கேட்டல் பேசல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. ஓகேங்களா. குழந்தை நம்ம எப்படி பேசி பழகுறாங்க அப்படின்னா, நம்மளை சுத்தி இப்ப குழந்தை படுக்க போட்டு நம்மள பேசுறோம்ல, அப்ப நம்மளோட பேசுறது அவங்க கேட்கறது, அதுலதான் அவங்களுடைய முதல்நிலை தாய்மொழி வந்து அறிமுகமாகுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்கல்ல, அந்த படித்தல் எழுதுதல் அதுலதான் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் எல்லாம் அறிமுகமாகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ்ல ஆல்ரெடி சொன்னதேதான். ஓகேங்களா. முதல்ல வந்து எழுத்து வடிவம் மட்டும் தான் காலம் கடந்து இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன அப்படின்னா, இப்பதான் ரெக்கார்ட் பண்றது மூலமா, ஆடியோவோ வீடியோவோ ரெக்கார்ட் பண்றது மூலமா நம்மளோட பேசுறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து ரெக்கார்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுவுமே காலம் கடந்து நிக்குது அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான். ஓகே, இப்ப பேச்சு மொழி எழுத்து மொழி லெசன் புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுதுன்னா மட்டும் சொல்லுங்க, டவுட்னா கேளுங்க. ஓகே, கிளியர் மேம். எல்லாருக்கும் கிளியருங்களா? எந்த டவுட் இல்ல, நெக்ஸ்ட் போலாம்ல. எஸ், ஏதோ பாவேந்தர் பாரதிதாசன் தானேன்னு போட்டிருக்கீங்க. ஆமா, இந்த கடைசியில் பாட்டுக்கு எஸ். ஓ, இங்க பாவேந்தர் இருக்கா? ஓகே. பாவேந்தர் அதான் பாரதிதாசனுடைய சிறப்பு பேர் வந்து பாவேந்தர் தான். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்ல 6th நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா. பாவேந்தர் அப்படிங்கிறது பாரதிதாசன். புரட்சி கவிஞர் பாவேந்தர் என்றெல்லாம் சிறப்பு பேர் உடையவர் யாருன்னா பாரதிதாசன். ஓகே, மாற்றியவர் பெரியார். ஓகேங்களா. எஸ், அந்த அண்ணா காளைன்னு பார்த்தோம்ல, அந்த எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா பெரியார். ஓகே, சாரி, நான் அப்ப மெசேஜ் பார்க்கல. ஓகே, இந்த இடத்துல வேணா எழுதிக்கோங்க. ஓகேங்களா. அந்த எழுத்து வடிவத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க எழுதிருப்போம்ல, அந்த அண்ணா காளை அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் யாரு? ஓகேங்களா, பெரியார். ஓகேங்களா. எழுத்து சீர்திருத்தம் செய்தவர் வந்து பெரியார். அதை வந்து எம்ஜிஆர் பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் முடிஞ்சது. ஓகே, இதுல வந்து புக் பேக் கேன்சல் பண்ணுங்க. மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியனவாகும். முதல் நிலை அப்படிங்கிறது பேசுதல் மட்டும் கேட்டல். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் ஒளியின் வரி வடிவம். ஒளியின் வரி வடிவம் எழுத்து. சூப்பர். நெக்ஸ்ட் தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று. கிளை மொழிகளில் ஒன்று. ஓகே, என்னென்ன கிளை மொழிகள் உள்ளன? இதுக்கு ஆன்சர் தெலுங்கு. ஓகே, என்னென்ன கிளை மொழிகள் உள்ளன? கன்னடா, கன்னடம், தெலுங்கு, மலையாளம். ஓகேங்களா. ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். சூப்பர், உலக வழக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப இலக்கிய வழக்கு? இலக்கிய வழக்கு என்ன எது சொல்லுவாங்க இலக்கிய வழக்குன்னு? பேச்சு மொழியை உலக வழக்கு, ரைட்டு. நெக்ஸ்ட் இலக்கிய வழக்கு அப்படிங்கிறது சூப்பர் சூப்பர். எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்பர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சரியா தவறா? மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுபடுகிறது. ஒண்ணுக்கு ஆன்சர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? மொழி காலத்துக்கு ஏற்ப மாறுபடும். ஓகேங்களா, இது சரி. ஓகே, இது சரி. நெக்ஸ்ட் எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கிறது. சரியா தவறா? சூப்பர், எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும். நெக்ஸ்ட் பேசுபவரின் கருத்துக்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது எழுத்து மொழி. சூப்பர். ஏன்னா இங்க பாருங்க, உடனடி செயல்பாட்டுக்கு உதவுவது என்னது? பேச்சு மொழிதான் உடனடி செயல்பாட்டுக்கு உதவும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். நான் ஏன் இந்த லெசன் லைன் பை லைன் படிச்சேன்னா இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்கலாம். ஓகேங்களா. எதுல உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம்? பேச்சு மொழியில தான் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா. சோ இதுவுமே தவறு. நெக்ஸ்ட் பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். சூப்பர், சரி. ஓகேங்களா. ஓகே, இதுல இந்த பாக்ஸ்ல பாருங்க, இதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்லு அப்படிங்கிறது பேச்சு மொழி, சொல் அப்படிங்கிறது எழுத்து, நில்லு நெல்.
வந்தியா அப்படின்னா வந்தாயா, சாப்பிட்டியா அப்படின்னா சாப்பிட்டாயா அப்படிங்கிறது. ஓகேங்களா, இது ஒரு டைம் ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஓகே, முடிஞ்சது. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னா, இது சும்மா ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, அது என்ன சொலவடைகள் அப்படின்ட்டு. ஓகேங்களா, இதுல வந்து என்னது சொலவடைகள் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை தான் இந்த சொலவடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பழமொழி மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா, நம்ம வீட்டுல எல்லாம் பாட்டி எல்லாம் மேக்சிமம் இந்த மாதிரி சொல்லிதான் வந்து வேலை சொல்றது, ஏதாவது சொல்றதுனாலும் இந்த மாதிரி சொலவடைகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, பழமொழி மாதிரியே தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே, இதுல இதுல என்ன ஸ்டோரினா, ஒரு ஸ்கூல் பையன் இருப்பான். அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டான். அம்மா அப்பா வந்து புத்தி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, அவன் விளையாடுறதுக்கு ஒவ்வொன்னா வந்து போய் கேட்டுக்கிட்டே இருப்பான். ஓகேங்களா, தேன் பூச்சி, எறும்பு, அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தையும் போய் நான் விளையாடுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பான். ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே விளையாட வராது. அது அவங்க வேலையை பார்க்கும். ஓகேங்களா, அது வந்து கடைசியில அவன் வந்து மாறி படிக்க வருவான். இதுதான் ஸ்டோரி. ஓகேங்களா, சும்மா இதை ஃப்ரீயா இருக்கிறப்ப பாருங்க. இதுல நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் மட்டும் எதுவுமே இல்லை, அந்த சொலவடைகள் மட்டும் தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, வேற எதுவுமே நமக்கு தேவையில்லை. பட் ஒரு டைம் ஸ்டோரி மட்டும் வந்து சும்மா ஃப்ரீ டைம்ல உட்காந்து படிச்சு பாருங்க. ஓகேங்களா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பொம்மலாட்ட கதை மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது என்ன டாபிக் அப்படின்னு மட்டும் பாத்துக்கங்க, ஆளுக்கு ஒரு வேலை. ஓகேங்களா, ஆளுக்கு ஒரு வேலை அப்படிங்கிற கதை தான் வந்து பொம்மலாட்டமா சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஆளுக்கு ஒரு வேலை அப்படிங்கிறது. ஓகேங்களா, இதுல வந்து என்னன்னா, அந்த ஸ்கூல் பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டான். சோ வந்து சுத்திக்கிறவங்கலாம் வந்து ஊர் சுத்திட்டு சும்மா விளையாண்டே இருப்பான். அப்ப வந்து அம்மா வந்து சொல்லுவாங்க, இப்படி ஏன்டா இப்படி பண்ற அப்படிங்கிறது. அதுக்கு என்னன்னா, புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படிங்கிறது. ஓகேங்களா, இந்த புண்ணுக்கு மருந்து போட முடியும், புடிவாதத்துக்கு மருந்து போட முடியும்னா அதுல இருந்து என்ன சொல்றாங்க, ஒரு சில விஷயத்த என்ன சொன்னாலும் புடிவாதமும் புடிச்சிட்டே இருக்காங்க அப்படிங்கறத இது சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது வந்து அணை உடைஞ்சு போனாலும் சாரி அணை உடைஞ்சு போனா வெள்ளம் அழுதாலும் வராது. ஓகேங்களா, அதாவது என்ன சொல்றாங்க இதுல, அதாவது இப்போ ஒரு காலம் கடந்து போனதுக்கு அப்புறம் அந்த வாய்ப்பு மீண்டும் வந்து நம்மளால பெற முடியாது அப்படிங்கிறது. ஓகேங்களா, அணை உடைஞ்சு போச்சுன்னா நமக்கு எப்படி வந்து வெள்ளம் நீர் கிடைக்கும், கிடைக்காது இல்ல. அதுதான் சொல்றாங்க, அணை உடைஞ்சு போனா வெள்ளம் வந்து அழுதாலும் வராது. அப்படின்னா காலம் கடந்து நமக்கு போயிடுச்சுன்னா நமக்கு அது கிடைச்ச வந்து வாய்ப்பு வந்து நமக்கு மறுபடியும் கிடைக்காது அப்படிங்கிறத சொல்றது. ஓகேங்களா, அதைத்தான் வந்து சொல்லி என்ன சொல்றாங்க, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போ அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுக்காக நான் ஸ்கூலுக்கெல்லாம் போக மாட்டேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இன்னும் சொல்லவே சொல்றாங்கன்னா, விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ன பகைங்கிற மாதிரி ஏன்டா இப்படி இருக்கு, அதாவது படிப்புக்கும் உனக்கும் என்ன பகை அப்படிங்கறத. ஓகேங்களா, அதாவது பகையத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும். ஓகேங்களா, ஏன்னா வெள்ளாட்டு போய் அதை மேய்ஞ்சிட்டே இருக்கும்ல, அது அது வந்து நடக்கிறதுதான். ஓகேங்களா, அது மாதிரி சென்ன பகைங்கிற மாதிரி ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கறது சொல்றது. நெக்ஸ்ட், எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிறது என்னது, முயற்சி செய்யறது, அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா, அதான் எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிங்கிற மாதிரிதான். ஓகேங்களா, கொஞ்சம் கொஞ்சமா தான் அவனை மாத்தணும் அப்படிங்கறது சொல்றாங்க. நெக்ஸ்ட், உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும் அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஏதாவது ஒரு வேலை செஞ்சீங்கன்னா தான் நமக்கு ஊருக்குள்ள வந்து நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஓகேங்களா, வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இண்டிபெண்டா ஒரு ஒர்க் போகும்போது நம்மளோட பேச்சுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மதிப்பு இருக்கும். அதான் உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், அடைமழை விட்டாலும் செடிமலை விடாதுங்கிற மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, மழையே நின்றுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துல அந்த இலையில இருந்து ஒரு சின்ன சின்ன துளிகளா விழுந்திருக்கும்ல, அததான் சொல்றது, அடைமழை விட்டாலும் செடிமலை விடாது அப்படிங்கிறது. ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் ஆயிருச்சுனாலுமே அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா பேச்சு இருக்கும். ஓகேங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடைமழை விட்டாலும் செடிமலை விடாது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், நினைச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா, நினைச்சதான் கழுத எடுத்துதான் ஓட்டம் அப்படிங்கிறது என்னது, எந்த ஒரு பொறுப்புமே இல்லாம நினைச்சதை வந்து அப்படியே டக்கு டக்குன்னு பண்றது. ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ண போறோம், அதாவது படிக்காம இப்படி இருக்க மாதிரி அதைத்தான் சொல்றாங்க. ஓகே, நினைச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட், குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அதாவது இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த எறும்ப இந்த ஒவ்வொன்னா போய் விளையாட்டு கூப்பிடுவான் அப்படின்னு சொன்னா, அந்த குட்டி பையன் வந்து ஸ்கூலுக்கு போகாம அப்ப வந்து என்னது, எறும்பு கிட்ட போயிட்டு வா விளையாடலாம்னு சொல்லி கேட்பான். அப்பதான் வந்து இது என்ன சொல்றாங்கன்னா, குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை வந்து பூவுக்கு அழுவுதான். அப்படின்னா இங்க சாப்பாட்டுக்கே வழி இல்ல. ஓகேங்களா, அதுதான் குடல் கூழுக்கு அழுவுதான். கொண்டை பூவுக்கு அழுவுதான் அப்படின்னா வந்து, ஆனா நான் வந்து இப்ப வந்து தலையில பூ வைக்கணும் அப்படிங்கறதுக்காக அழுகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாட்டுக்கு, அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் பார்ப்போம்ல. சோ அதுதான் எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றதா இது. ஓகேங்களா, நெக்ஸ்ட், சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னா, இப்ப நம்ம கனவு காண்றது எல்லாமே நிஜத்துல நமக்கு நடந்துருமா? அப்ப சொப்பனத்துல வந்து, அதாவது சொப்பனம் அப்படிங்கிறதுனா கனவு. ஓகேங்களா, கனவுல நம்ம வந்து சாப்பாடெல்லாம் வந்து பார்த்தா இருக்கு அப்படின்னா அது நமக்கு நமக்கு நிஜத்துல கிடைக்குமா, அததான் சொல்றது, சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட், நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா அப்படிங்கிறது. ஓகேங்களா, பாம்பு படம் எடுக்கலாம், அந்த நாக்கலாம்பூச்சியில படம் எடுக்கலாமா அப்படிங்கிறது கேக்குறது.
நெக்ஸ்ட் 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அப்படிங்கிறது. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப இப்ப ஒரு கேங் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு கேங் எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் வாங்க வெளியே போலான்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து போயிடுவாங்க. ஓகேங்களா? அதுதான் 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த ஒரு களம் நெல் இருக்குது, அதுல ஒரு அந்து பூச்சி போதுன்னா போது, பின்னாடியே எல்லா அந்தி பூச்சி வந்து அது எல்லாத்தையும் அரிச்சு சாப்பிட்டுரும். ஓகேங்களா? அதுதான் 1000 களம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அப்படிங்கிறது. ஓகே. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா, கையை உனித்தான் கரணம் போட முடியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஆள் கூடுனா பாம்பு சாகுமான்னா 100 பேருக்கு வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனா யார் போய் பாம்பு அடிக்கிறது? அதுதான் சொல்றது. ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்னா கிடையாது. யார் போய் அடிக்கிறாங்க, அடிக்கிறது அங்க மேட்ரு. அங்க போய் கூடி நிக்கிறது மேட்ரு கிடையாது. நெக்ஸ்ட் கையை ஊனித்தா கர்ணம் போட முடியும். கர்ணம் போடணும் அப்படின்னாவே நம்ம என்ன கையை ஊனித்தா போடணும் அப்படிங்கிறத இது சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் காவடி பாரம் சுமக்குவருக்கு சாரி சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அவங்களுடைய கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் அப்படிங்கிறது. இருப்பவனுக்கு புலி ஏப்பம், இல்லாதவனுக்கு பசி ஏப்பம். ஓகேங்களா? இதெல்லாம் நார்மலா நமக்கு தெரிஞ்சுதான். 4 வீட்டுல கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம். ஓகேங்களா? அதாவது இது இது நமக்கு நார்மலா சொல்றது. ஓகே, 4 வீட்டுல கல்யாணம் அப்படின்னா ஒரே அதாவது ஆப்போசிட்ல ஒரு கல்யாண வீடுனா இப்ப நாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாள்ல வந்து நாய்க்கு சாப்பாடே கிடைக்காது. ஆனா வந்து 4 வீட்டுல கல்யாணம் போது எல்லாத்து வீட்லயுமே அந்த லைக் இப்ப இங்க போறது அங்க போறதானே டவுட்டா இருக்குல்ல, அந்த மாதிரிதான். ஓகேங்களா? 4 வீட்டுல கல்யாணமும், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அவ்வப்பொழுது போக்குவதிலும், அதாவது அவ்வப்பொழுது அப்படின்னா வீணாக வந்து பொழுதுபோக்குதல். ஓகேங்களா? தவப்பொழுது நல்லதும்பாங்க. ஓகேங்களா? சும்மா வந்து டைம் பாஸ் பண்றது அது வேஸ்ட். ஆனா அந்த சும்மா டைம் என்னது தவம் செய்யறீங்க அப்படின்னா அது வந்து பெனிஃபிட் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? புரியுதுங்களா? நான் பாட்டு சொல்லிட்டே போயிட்டு இருக்கேன். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா சொலவடையில ஏதாவது ஒரு சின்ன டேஷ் ஐஃபன் மாதிரி கொடுத்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா ஒன்னும் புரியாத மாதிரி இருக்கும். சும்மா ஜஸ்ட் வந்து அந்த சொலவடைகள் நான் அண்டர்லைன் பண்ணிருக்கேன். அந்த சொலவடைகள் மட்டும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா. ஓகேங்களா? பதற அரிசி ஆகுமா. பதற அப்படிங்கிறது என்னன்னா அந்த நெல்லே இல்லாத அந்த கருக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அத நீங்க எவ்வளவு குத்தினாலும் அதுல இருந்து என்னது அரிசி ஆகாது. ஓகேங்களா? அது வீண் முயற்சி அப்படிங்கறது. அந்த பாடி பாடி குத்தினாலும் பதற அரிசி ஆகுமா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் அதிர அடிச்சா உதர விளையும் அப்படிங்கிறது. அதாவது முயற்சி செய்யணும் அப்படிங்கறதா இது. அதிர அடிச்சா உதர விளையும் அப்படிங்கிறது. குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா இப்ப அந்த கல் ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு மழை அடிச்சாலும் எந்த கவலையும் இல்ல, வெயில் அடிச்சாலும் எந்த கவலையும் இல்ல. குத்துக்கள் மாதிரி ஏன் அப்படியே உட்காந்துருக்கோம். ஓகேங்களா? நம்ம வீட்டுல எல்லாம் மோஸ்டா சொல்லி திட்டும் போதே ஏன் சொரணை இல்லாம உட்காந்துருக்காங்க, அதுக்கு அந்த வேர்டுக்கு பதிலா ஏன் குத்துக்களாட்ட உட்காந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த குத்துக்கள் அப்படிங்கிறது ஏன் சொல்றாங்கன்னா அதான் வெயில் அடிச்சாலும் கவலை இல்ல, மழை அடிச்சாலும் கவலை இல்ல. ஓகேங்களா? எதுனாலும் கவலை இல்லாம குத்துக்கள் மாதிரி அப்படியே கொண்டுக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதான் குத்துக்களுக்கு என்ன குளிரா வெயிலா அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். ஓகேங்களா? ஒரு கிணத்துக்குள்ள ஒரு முதல்ல விழுந்துச்சுன்னா அந்த கிணத்தை தாண்டி அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஓகேங்களா? வெளி உலகமே தெரியாது. அதான் அகலியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். நெக்ஸ்ட் கார்த்திகை மாதம் பிறைய கண்ட மாதிரி. ஓகேங்களா? இதை வந்து ஒரு டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல டேஷ் கொடுத்துருப்பாங்க. கார்த்திகைங்கிற இடத்துல டேஷ் கொடுத்துட்டு டேஷ் மாசம் பிறைய கண்ட மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் அப்ப கார்த்திகை மாசம் பிறைய கண்ட மாதிரி அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த மாதிரிதான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? சொலவடை. நெக்ஸ்ட் அதை விட்டாலும் கதி இல்ல, அப்பால் போனாலும் விதி இல்ல அப்படிங்கிறது ஒரு சொலவடை. நெக்ஸ்ட் தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாம இருக்காங்க, அந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் அள்ளுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்றவன் பக்கத்துல இருக்கக்கூடாது. அடுத்தது அமாவாசை இருட்டில் பெருச்சாளிக்கு போன இடமெல்லாம் வழிதான். ஓகேங்களா? ஏன்னா அமாவாசை அப்படிங்கும் போது ஃபுல்லாவே இருட்டாதான் இருக்கும். சோ பெருச்சாளிக்கு என்னது போற இடம் எல்லாமே அதுக்கு வழிதான். ஏன்னா யாருமே அங்க தடுக்கிறதுக்கு வரமாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா தெரியாது ஒண்ணுமே. ஓகே, சொலவடைகள் அப்படிங்கிறது இந்த அண்டர்லைன் பண்ணிருக்கேன் அந்த ரெட் கலர்ல இருக்குதுல்ல, அதுதான் சொலவடைகள் அப்படிங்கிறது. ஓகேங்களா? நீங்க லெசன்ஸ் படிக்கிறப்பெல்லாம் இந்த சொலவடைகள் ஒரு டைம் வந்து திருப்பி திருப்பி படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெமிலியர் ஆயிரும். ஓகேங்களா? சப்போஸ் இதுல இருந்து கேட்டாங்க அப்படின்னா சும்மா டேஷ் ஐஃபன் கொடுத்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அதுல இருந்து ஏதாவது மேட்ச் பண்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா? கிளியருங்களா? புரிஞ்சுதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? குற்றியல் உகரங்கள், குற்றியல் லிகரம். ஓகேங்களா? நம்ம ஸ்டார்டிங் 6th வந்து பார்த்திருப்போம். முதலெழுத்து சார்பெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு 2 பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதுல சார்பெழுத்து அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? கமெண்ட் பண்ணுங்க. சூப்பர். சார்பெழுத்து அப்படிங்கிறது 10 வகைப்படும். ஓகேங்களா? இந்த சப்போஸ் மணி 8:30 ஆயிருச்சு. இன்னைக்கு என்னாலதான் ஆக்சுவலி 1/2 லேட் ஆயிருச்சு. 8:30 ஆயிடுச்சுன்னு டக்குன்னு போயிடாதீங்க. ஏன்னா நமக்கு இலக்கணம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை மட்டும் கவனிச்சுட்டு மட்டும் போயிருங்க. ஓகேங்களா?
பாதி பேர் ரிலீவ் ஆயிராதீங்க, ஏன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகேங்க பாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம சார்பு எழுத்துக்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 வகைப்படும் சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. ஓகேங்களா? அது என்னென்ன 10 வகை? உயிர்மை, ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றடபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். ஓகேங்களா? இதுல நம்ம ஸ்டார்டிங்ல உயிர்மை ஆயுதம் பத்தி பார்த்துட்டோம். ஓகேங்களா? சார்பு எழுத்துக்கள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் முதல் எழுத்துக்கள் அப்படிங்கும்போது என்னது? முதல் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள்னு கேட்டாங்கன்னா 30. அதுல உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்கள் தான் என்னது? முதல் எழுத்துக்கள். ஓகேங்களா? அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். ஓகே, சூப்பர் சூப்பர். எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இதுல நம்ம பார்க்க போறதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல உயிர்மை ஆயுதம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம குற்றிய லுகரம், குற்றிய லிகரம் பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்போ குற்றிய லுகரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, இப்ப குற்றியலுகரத்தை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். ஓகேங்களா? இதுதான் வந்து என்னது? குற்றிய லுகரம் அப்படின்னு சொல்லி சொல்றது. ஓகேங்களா? குற்றிய லுகரம் அப்படின்னாவே அந்த வேர்டுல கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குசுடு துபுரு அப்படிங்கிற ஒரு வரிசை இருக்கும். ஓகேங்களா? குசுடு துபுரு வரிசை இருக்கு அப்படின்னாவே அது வந்து குற்றியல் உகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, குழந்தை, வகுப்பு, பாக்கு ஆகிய சொற்களை சொல்லி பாருங்கள். 3 சொற்களிலும் கு என்னும் எழுத்தை உச்சரிப்பதில் வேறுபாடு இருப்பதை உணரலாம். அவ்வெழுத்து சொல்லினுடைய முதலிலும் இடையிலும் வரும் பொழுது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லினுடைய இறுதியில் வரும் பொழுது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவே குறைந்து ஒலிக்கிறது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதனாலதான் என்ன சொல்றாங்க, குசுடு துபுரு ஆகிய 6 வல்லின உகரங்களும் சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவு வந்து குறைஞ்சு ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் எனது குற்றிய லுகரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்ப இது எதுவுமே இல்லை, இதை நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இப்ப குற்றிய லுகரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு வேர்டு இருக்குன்னா அதனுடைய கடைசி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா குசுடு துபுருல முடிஞ்சிருக்கும். ஓகேங்களா? இப்ப இங்க வந்து ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அந்த சொல்லுடைய இறுதி எழுத்து வந்து பாத்தீங்கன்னா குசுடு துபுரு. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த குசுடு துபுரு படிக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா இந்த கசட தபர இருக்கா, அதோட ஊ சேர்த்திக்கங்க. ஓகேங்களா? இப்ப இக்கு குட்டல் ஊ கு, இச்சு குட்டல் ஊ சு, இட்டு குட்டல் ஊ டு, இத்து குட்டல் ஊ து. ஓகேங்களா? சோ அப்ப இந்த குஷ்டு துபுரு அப்படிங்கிறதுனா 6 வல்லின உகரங்கள். ஓகேங்களா? இப்போ ஒரு சொல்லினுடைய கடைசியில இந்த உகரங்கள் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவா குறைஞ்சு ஒலிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம மாத்திரை ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல பார்த்தோம். ஓகேங்களா? அதான் சொல்றது, ஒரு மாத்திரைக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். ஓகேங்களா? இது தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியல் உகரம் எனப்படும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், காசு, எஃகு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு. ஓகேங்களா? இங்க பாருங்க, சு வந்திருக்கா, நெக்ஸ்ட் வந்து கு, அடுத்தது ரு, டு, து, பு. ஓகேங்களா? இங்க பாருங்க, குசுடு துபுரு. ஓகேங்களா? எல்லாமே கடைசியில ரூல தான் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுதான் குற்றியலுகரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? குற்றியலுகரம்னா புரிஞ்சுதா? ஒரு சொல்லினுடைய இறுதியில வந்து அந்த குசுடு துபுரு வந்திருந்தது அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது? குற்றிய லுகரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த 6 வல்லின எழுத்தினுடைய உகரங்கள் மட்டும்தான் வந்திருக்கணும். அப்படி வந்தா மட்டும்தான் அது குற்றியல் உகரங்கள். ஓகேங்களா? அதுலயே ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை நான் சொல்றேன். இப்ப குற்றியலுகரங்களுடைய வகைகள்னு கேட்டாங்கன்னா, ஓகே, மேல இருக்கிறதுக்கு நான் வரேன், அதுக்கு முன்னாடி நம்ம வகைகள் பார்த்திடலாம். குற்றியலுகரங்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்னா 6 வகையா பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப ஈஸியா படிச்சுக்கலாம். ஒண்ணு நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? ஒண்ணு நெடில், 2வது ஆயுதம், 3வது உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 3 மட்டும் பாருங்க. நெடில்னாவே நமக்கு தெரியும், நெடில் எழுத்துக்கள். ஓகேங்களா? நெடில் எழுத்துக்கள் அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த குசுடு துபுரு வரும். ஓகேங்களா? அப்ப நெடிலெழுத்துக்கு அடுத்தே குசுடு துபுரு வருதுன்னு என்னது? அது 2 எழுத்து வார்த்தையா தான் இருக்கும் அப்படிங்கறத மீனிங். ஓகேங்களா? அப்ப தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். இவை ஈரெழுத்து சொற்களாக வரும். 2 எழுத்து தானே, ஏன்னா நெடிலெழுத்து 1, அதுக்கு அடுத்ததே என்னது? குசுடு துபுரு வந்துடும். ஓகேங்களா? அப்ப பாகு, மாசு, பாடு, காது, ஆறு இதெல்லாம் என்னது? நெடிலெழுத்து, அதுக்கு அடுத்து அந்த குசுடு துபுரு வருது. சோ அதனால இது நெடில் தொடர் குற்றியலுகரம். 1 முடிஞ்சதுங்களா? 2வது ஆயுத தொடர். ஆயுதம்னாவே நமக்கு தெரியும் அக்கு வந்துரும் அப்படிங்கிறது. அப்ப இங்க பாருங்க,
என்னைக்குமே இந்த கடைசிக்கு முன்னாடி எழுத்து தான் நீங்க பாக்கணும். ஓகேங்களா? அப்ப இங்க இந்த குசுடுத்துபுருக்கு முன்னாடி என்னது இருக்குது? ஆயுத எழுத்து இருக்கா? சோ அப்ப இது என்னது? ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் எனப்படும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? உயிர் தொடர். ஓகேங்களா? உயிர் தொடர் அப்படிங்கிறதுனா உயிர்மை எழுத்து வந்திருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, தனி நெடில் அல்லாத. ஓகேங்களா? தனி நெடில் அல்லாத அப்படின்னா, இப்ப மா அப்படிங்கிறது ஒரு தனி சாரி மா அப்படிங்கிறது தனி நெடிலா, இதுக்கு அடுத்தே குசுறு துபுரு வந்துச்சுன்னா அது என்ன ஆயிரும்? அது நமக்கு நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வரும். அதே தனி நெடில் இல்லாம அடுத்தடுத்து வேற எழுத்துக்கள் வந்துச்சுன்னா, அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, அரசு இருக்கா, இங்க சூ இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி எழுத்து பாருங்க ரா, இது என்னது? ஒரு உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? சோ அப்ப இது என்னது? உயிர்த்தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி இங்க பாருங்க 9, இது தூவா, தூக்கு முன்னாடி பான் இருக்கு, இது உயிர் எழுத்து. உயிர்மெய் எழுத்து. சோ அதனால உயிர்த்தொடர் குற்றியலுகரம். கயிறு, இங்க ரூ இருக்கு. சோ ஈ அப்படிங்கிறது நமக்கு உயிர்மெய் எழுத்து. சோ இது உயிர்த்தொடர் குற்றியலுகரம். வரலாறுல இங்க பாருங்க, ரூ இருக்கு, அதுக்கு முன்னாடி என்ன எழுத்து இருக்கு? நெடில் இருக்கு. ஆனா நெடில் தனியா இருக்கா? கிடையாது. அதுக்கு முன்னாடி என்னது? உயிரெழுத்துக்கள் எல்லாம் இருக்கு. சோ அதுதான் என்னது? தனி நெடில் அல்லாத உயிர்மெய் எழுத்து. ஓகேங்களா? தனி நெடில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி, ஏன்னா தனி நெடில் தனியா வந்துருச்சுன்னா அது நமக்கு என்னது? நெடில் தொடர் குற்றியலுகரத்துல வந்துரும். அப்ப இங்க வரலாறு அப்படிங்கிறது என்னது? உயிர் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இந்த 3 புரிஞ்சுதுங்களா? ஓகே, இப்போ 3 பார்த்தாச்சு. நெடில் தொடர், ஆயுத தொடர், உயிர் தொடர் குற்றியலுகரம் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வன் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இப்ப இது 3 லைனா வரும். வன் தொடர், மென் தொடர், இடைத்தொடர். ஓகேங்களா? இது நமக்கு ஆல்ரெடி படிச்சதேதான். வன் தொடர் அப்படின்னாவே நமக்கு வந்து வல்லினம் தெரியும், கசட தபர. ஓகேங்களா? அப்போ இது நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த குசுடுதபுருக்கு முன்னாடி நமக்கு வல்லினம் வந்துச்சுன்னா அது வன் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இது எல்லாத்துலயுமே பாருங்க, இங்க இக்கா, இங்க இச்சு, இங்க இட்டு, இத்து, இப்பு, இரு. ஓகேங்களா? ஆனா கடைசியில எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த குசுடு துபுரு வந்திருக்கும். அதான் வன்தொடர் குற்றியலுகரம். மென்தொடர் குற்றியலுகரம்னா டிக்டோ அதே மாதிரிதான். மெலினம் அப்படிங்கிறது என்னது? ஞஞன நமன. அப்ப அந்த குற்றியலுகரத்துக்கு அந்த குசுடு துபுருக்கு முன்னாடி என்ன வந்திருக்கும்? நமக்கு மெலின எழுத்துக்கள் வந்திருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, எம்மு, இன்று அப்படின்னு. இடைத்தொடர் குற்றியலுகரம்னால அதேதான். ஓகேங்களா? எரள வளல. ஓகேங்களா? இந்த மெய்யெழுத்துக்கள் இருக்கும். அந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி என்னது? நமக்கு ஈ, இர், இல்லு, இல்லு இதெல்லாம் வந்திருக்கும். இதை இடைத்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? இந்த 6 வகை புரிஞ்சுதா? நீங்க இதுக்கு மனப்பாடமே பண்ண தேவையில்லை. நெடில், ஆயுதம், உயிர்த்தொடர் குற்றியலுகரம், வன், மென், இடை. ஓகேங்களா? 6 வகை முடிஞ்சது. குற்றியலுகரம் கிளியரா? ஓகே, சூப்பர். ஓகே, குற்றியலுகரத்துக்கு அடுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா முற்றியலுகரம்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முற்றியலுகரம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப நம்ம நெடிலுக்கு அடுத்தது குசுடு துபுருன்னு பார்த்தோமா, அதே மாதிரி இப்ப குசுடு துபுரு தவிர இப்ப இந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, ஊ இருக்கு. ஓகேங்களா? வேற என்ன இருக்கு? ஆஹ் லூ. ஓகேங்களா? அடுத்து இந்த லூ வரும். அது இந்த மாதிரி இந்த குசுடு துபுரு தவிர்த்து வேற ஏதாவது இந்த உகரம் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது முற்றிலுகரத்துல வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனி குரில். ஓகேங்களா? ஒரு குரில் எழுத்துக்கு அடுத்தது குசுடுத்துபுரு வந்துச்சு அப்படின்னா அதுவுமே முற்றுலுகரத்துல வந்துடும். ஓகேங்களா? இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க புகுன்னு இருக்கு. ஓகேங்களா? இங்க கூ வந்திருக்கு. இப்ப ஏங்க மேம் இது குற்றிலுகரமா வராது, ஏன்னா குசுடுத்துபுரு வந்திருக்குன்னு சொன்னோம்னா, இதுக்கு முன்னாடி எழுத்து பாருங்க, பூ அப்படிங்கிறது என்னது? நமக்கு குறில் எழுத்து. ஓகேங்களா? அப்போ ஒரு குறிலுக்கு அடுத்துதான் அந்த உகரங்கள் வந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்ன சொல்றாங்க? முற்றியல் உகரம். ஓகேமா? ஓகேவா? குசு இங்க பாருங்க, கு, சு, து, து, ரு. இது எல்லாமே முன்னாடி பாருங்க குறில் எழுத்து தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்தது இங்க பாருங்க, மாவுன்னு இருக்கா, ஆனா இங்க மா அப்படிங்கிறது நெடில் எழுத்து தானங்க மேம், இங்க கடைசியில உகரம் தானே வந்திருக்கு நீங்க கேட்கலாம். ஆனா இங்க ஊன்னு வந்திருக்கு. ஆனா நமக்கு என்ன வரணும்? குசுட துபுரு தான் வரணும். ஓகேங்களா? ஆனா இங்க ஊன்னு வந்திருக்கு. சோ இது குற்றியல் உகரத்துல வராது. இப்படி வந்துச்சுன்னா அது என்னது? முற்றியல் உகரம். அதே மாதிரிதான் 7 அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கான டெபினிஷன் தான் கொடுத்திருப்பாங்க. இங்க பாருங்க, தனி குறிலை எழுத்தை அடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஒரு மாத்திரை அளவுக்கு முழுமையாக ஒலிக்கும். வல்லினம் அல்லாத உகரங்கள் எப்பொழுதும் முழுமையாகவே ஒலிக்கும். இவ்வாறு ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை முற்றியல் உகரம் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இதுல எல்லாம் என்ன சொல்றாங்க? மாத்திரை அளவு குறையாது, ஒரே மாத்திரையில தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுதான் தனிக்குறில் எழுத்து அடுத்து. அதுதான் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் பசு அப்படிங்கிறது. ஓகேங்களா?
அப்ப தனிக்குறில் எழுத்து அடுத்து வரக்கூடிய உகரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு மாத்திரை அளவு மாறாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஓகே, இதே குற்றியல் உகரமா இருந்தா ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா குறையும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் தெரிந்து கொள்வோம்ங்கிற பாக்ஸ் பாருங்க. தமிழில் எழுத்துக்களை குறிப்பிடுவதற்கு கரம், கான், காரம், கேனம் அப்படிங்கிற எழுத்து சாரியை வந்து பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? என்னென்ன? கரம், கான், காரம், கேனம் அப்படிங்கிறது. இதுல கரம் அப்படிங்கிறது என்னன்னா குறில் எழுத்தை குறிக்கிறதுக்கு. கான் அப்படிங்கிறது நெடிலு. ஓகேங்களா? இதுல பாருங்க கா, ஓகேங்களா? குறில். கான் அப்படிங்கிறது நெடிலா. நெக்ஸ்ட் காரம் அப்படின்னு வந்துச்சுன்னா குறில் நெடில் ரெண்டுமே வருது, காரம். நெக்ஸ்ட் கேனம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்தை குறிப்புது. ஓகேங்களா? அதுதான் எக்ஸாம்பிள் குறிப்பாங்க கொடுத்திருப்பாங்க. அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து குறில் எழுத்தை குறிக்கும். ஐகான், அவுகான் அப்படிங்கிறது நெடில குறிக்கும். மகாரம், ஏகாரம், ஐகாரம், ஔகாரம் அப்படிங்கிற குறில் நெடில் ரெண்டையுமே குறிக்கும். ஆயுத எழுத்தை குறிக்க அக்கேனம் அப்படிங்கறத பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதுல வந்து கரம், கான், காரம், கேனம்னா எதை குறிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க, எந்த எழுத்துக்களை குறிக்க பயன்படுத்துறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த குற்றியலுகத்துக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்லியிருப்பாங்க. இவ்வுங்கிற எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொல்லு கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இவ் அப்படிங்கிறது நமக்கு எதுக்குள்ள வந்துரும்? இடைத்தொடர் குற்றியலுகத்துல வருமா? இந்த இவ்வுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குசுறு துகுருமே வராது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதான் இங்க சொல்றாங்க. இவ்வு அப்படிங்கிற எழுத்து தொடர்ந்து வரும் குற்றியலுகுற சொல்லு கிடையாது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் சு, டு, ரு ஆகியவை இறுதியாக அமையக்கூடிய இடைத்தொடர் குற்றியலுகுற சொல்லும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ரெண்டுமே இடைத்தொடர் தான். ஓகேங்களா? இடைத்தொடர்ல என்ன சொல்றாங்க? சூடூரு அப்படின்னு முடியக்கூடிய ஒரு இடைத்தொடர் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுதுங்களா அந்த கண்டிஷன் என்னன்னு? ஓகே, ஓகே, சூப்பர். ஓகே, இப்ப குற்றிய லுகரம் முடிஞ்சது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குற்றிய லிகரம். ஓகேங்களா? இந்த லுகரம் லிகரம் கேர்ஃபுல்லா பாத்துங்க, ஏன்னா பிரித்தெழுதியே கேட்கலாம். ஓகேங்களா? குற்றிய லிகரம் அப்படிங்கிறது குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம்னு வரும். ஓகேங்களா? பிரித்து எழுதணும்னா உகரம்னு வந்துச்சுன்னா குற்றியல் உகரம். ஓகேங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. இங்க இப்ப வரகு கூட்டல் யாது. ஓகேங்களா? இந்த ரெண்டத்தையும் நீங்க சேர்த்து எழுதுனீங்கன்னா அந்த வரகு யாது அப்படிங்கிறதுனா வரகி யாது அப்படின்னு சொல்லி மாறும். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் அந்த கூ அப்படிங்கிற வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீனம் மாறி இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க பாருங்க, அந்த முதல் சொல்லின் இறுதியில் உள்ள கூ என்னும் எழுத்து கீ என்று ஒலிக்கிறது. அதுவும் முழுமையாக ஒரு மாத்திரை அளவில் ஒலிக்காமல் அரை மாத்திரையா குறைஞ்சு ஒலிக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையாக, அதாவது இகரமா மாறி ஒலிக்கும். அதனாலதான் இது பேர் வந்து குற்றியல் உகரம் அப்படிங்கிறாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் குற்றியல் இகரம். ஓகேங்களா? குற்றியல் இகரம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், சரி ரெண்டே ரெண்டு கண்டிஷன் தான் வரும். ஓகேங்களா? நமக்கு குற்றியலுகர சொல் எதுன்னு சொல்லி நமக்கு டினோட் பண்ண தெரியும். ஓகேங்களா? இப்ப கொக்கு அப்படிங்கிறது குற்றியலுகரமா இல்லையா? இப்ப இந்த கொக்கு அப்படிங்கிறது குற்றியலுகரத்துல எந்த வகைன்னு சொல்லுங்க. 6 வகை நம்ம இப்ப பார்த்தோம். அதுல கொக்கு அப்படிங்கிறது என்ன வகை குற்றியலுகரம்? ஓகே, வன்தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? சூப்பர். ஏன்னா கூக்கு முன்னாடி என்னது இக்கு இருக்கு, சோ அது வன்தொடர் குற்றியலுகரமா. அப்போ இந்த குற்றியலுகர சொல்லுக்கு அடுத்தது யாது, அதாவது யகரத்துல இருக்கக்கூடிய வந்து ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னாவே அங்க அந்த கூ அப்படிங்கிறது கீயா மாறும் அப்படிங்கிறாங்க. அதுதான் குற்றியலிகரம் அப்படிங்கிறது. ஓகே, அதுதான் இங்க குற்றியலுகரத்தினுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேங்களா? இப்போ ஒரு குற்றியலுகர சொல்லை தொடர்ந்து யகரத்தை முதல் எழுத்தா கொண்ட ஒரு சொல் வந்துச்சு அப்படின்னா அதான் குற்றியலுகரத்துல கூடிய உகரம் இகரமாக மாறும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதான் வந்து என்னது குற்றியல் இகரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? எல்லா எக்ஸாம்பிளுமே அப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? தோப்பு கூட்டல் யாது, இந்த பூ அப்படிங்கிறது பீனு மாறும். ஓகேங்களா? தோப்பி யாது. நாடு கூட்டல் யாது அப்படிங்கிறது நாடி யாது. எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவது யாது. ஓகேங்களா? அப்ப நீங்க இது சப்போஸ் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகளை கூட உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? இந்த குற்றியலுகரத்துக்கு அடுத்தது இந்த யகரம் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு என்னது அந்த உகரம் இகரமாக மாறும். அதான் குற்றியல் இகரம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஒண்ணு இந்த குற்றியலுகரத்துக்கு அடுத்தது யா அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? ஒண்ணு. ரெண்டாவது மியா அப்படிங்கிற ஒரு அசை சொல் இருக்கும். ஓகேங்களா? அசை சொல் அப்படிங்கிறது எதுல ஒரு ஓசை நயத்துக்காக. ஓகேங்களா? ஒரு ஓசைக்காக வரதான் அந்த அசைச்சொல் அப்படிங்கிறது. அந்த மியா அப்படிங்கிற இடத்துல நம்ம மியாவை எப்படி பிரிக்கலாம்? இம், மீ எப்படி பிரிக்கலாம்? இம் கூட்டல் ஈனி பிரிக்கலாம்ல.
அதான் வந்து இகரம் ஓகே சொல்றது. அப்போ இப்ப நமக்கு கேள் குட்டல் மியா அப்படின்னு வந்துச்சுன்னா கேன் மியான்னு வரும். ஓகேங்களா? செல் குட்டல் மியா அப்படிங்கிறது சென்மியா. ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க, அந்த ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா குறைந்து ஒழிக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இதான் குற்றியலுகரத்துக்கு ரெண்டு கண்டிஷன் தாங்க. ஒண்ணு குற்றியலுகர வேர்டுக்கு அடுத்தது யாதுன்னு வரும், இன்னொன்னு இந்த மியா அப்படிங்கிற வேர்டு வரும். ஓகேங்களா? மீல இருக்கக்கூடிய இகரம் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்றாங்க. இது சொற்களோட இடம் பெறும்போது தனக்குரிய மாத்திரையில இருந்து குறைந்து ஒழிக்கும். ஓகேங்களா? இதுல நீங்க நல்லா பார்க்க வேண்டியது இங்க பாருங்க, இல்ல இந்த இல் வந்துச்சுன்னா இங்க 3 சுழி இன் தான் வரும். ஓகேங்களா? மகர ஈற்று. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த செல்னு வந்துச்சுன்னா இங்க 2 சுழி இன். ஓகேங்களா? இது நல்லா பாத்துங்க, இது பிரித்தெழுதுகளை கேட்கலாம். ஓகேங்களா? குற்றியலுகரம் தற்போது உரைநடை வழக்குல கிடையாது. ஓகேங்களா? இலக்கியங்கள்ல மட்டும்தான் நமக்கு குற்றியல் லிகரம் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? லிகரம் நல்லா பாத்துங்க, குற்றியல் உரம் கிடையாது, லிகரம் அப்படிங்கிறது உரைநடை வழக்குல கிடையாது, இலக்கியத்துல மட்டும் தான் பயன்படுத்துறாங்க. ஓகேங்களா? ஓகே, குற்றியல் லிகரம் புரிஞ்சுதுங்களா? ஓகே சூப்பர். இப்போ நம்ம வந்து அந்த கபிலன் அப்படிங்கிறதுக்கு மாத்திரை அளவு பார்த்தோம். ஓகேங்களா? இப்ப இதுவே ஒரு வேர்டு குறித்து குற்றியலுகர எண்ண பெயர்களுடைய மாத்திரை அளவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இங்க பாருங்க, ஒன்றுக்கு ஒண்ணுன்னு வந்து ஓக்கு 1 பிளஸ் இன்னுக்கு அரை மாத்திரை வந்துரும். இந்த ரூ அப்படிங்கிறது குறில் எழுத்து ஒண்ணு போடுவோம். ஆனா குற்றியலுகர மாத்திரை அளவு கேட்டாங்க அப்படின்னு வச்சுங்களேன், ஏன்னா இங்க ரூ அப்படின்னு வருது, அதுக்கு முன்னாடி இன் வருதுங்களா? இது என்ன குற்றியலுகரம் சொல்லுங்க? ஒன்று அப்படிங்கிறது, ஒன்று அப்படிங்கிறது குற்றியலுகரத்தினுடைய எந்த வகை? சூப்பர் சூப்பர், மென்தொடர். ஓகேங்களா? மென்தொடர் குற்றியலுகரம். ஏன்னா என்னன்னா நம்ம ஓகேங்களா? அப்ப இது நமக்கு மென்தொடர் குற்றியலுகரம். சோ நமக்கு கடைசியில வந்து உகரம் வந்துச்சுனாவே நம்ம என்ன பார்த்தோம், ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும்னு பார்த்தோமா குற்றியலுகர சொற்கள். சோ அப்ப நமக்கு இந்த ரூ அப்படிங்கிறது என்னவாயிரும், அரை மாத்திரையா மாறிடும். அதனாலதான் நமக்கு இங்க என்னது, அரை மாத்திரை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதனாலதான் இங்க அரை மாத்திரை, ஒரு மாத்திரை இல்லாம அரை மாத்திரை போட்டிருக்காங்க. சோ நல்லா பாத்துங்க, குற்றியலுகரத்துல மாத்திரை அளவு கேட்டாங்கன்னா கடைசியில அந்த உகரம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அரை மாத்திரை தான் வரும். அதுதான் நம்ம அங்க டெபினிஷன்லயே பார்த்தோம், ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. இப்ப இதுக்கெல்லாம் பிரிச்சு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? ஆறுன்னு வந்துச்சுன்னா நெடில்தொடர், எஃகு அப்படிங்கிறது ஆயுதத்தொடர், கரும்பு, கரும்புங்கிறது மென்தொடர், விறகு அப்படிங்கிறது உயிர்த்தொடர், அடுத்து உலக்கு அப்படிங்கிறது இக்கு வருது. சோ அது வந்து என்னது, வன்தொடர். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? டவுட்டா இருந்தா கேளுங்க, நான் சொல்றேன். ஓகே, இப்ப இதுல பொருந்தா சொல்ல எடுத்ததுல சொல்லுங்க. கரு. ஏன் கரு? எல்லாருமே கருன்னு தான் சொல்றீங்க, கரு ஏன்? இதுல நல்லா பாருங்க, குறில் எழுத்து, குறில் எழுத்து, குறில் எழுத்து. நமக்கு குறிலுக்கு அடுத்தது இந்த குற்றில் உகரம் வந்தாவே நமக்கு அது என்ன ஆயிரும், முற்றில் உகரமா மாறிடும். அப்ப இங்க இதுல என்னது, ஆறு அப்படிங்கிறது மட்டும்தான் நெடில்துறை குற்றியலுகரம். இது மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு, மற்றது எல்லாமே என்னது முற்றியல் உகரம். ஓகேங்களா? அப்ப அதுக்கு ஆன்சர் ஆறு தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. அதுல சூப்பர், பஞ்சு தான் வந்து வராது. ஓகேங்களா? மற்றது எல்லாமே என்னது, வன்தொடர் குற்றியல் உகரம். ஓகே சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட், ஆறு, மாசு, பாகு, அதுல சூப்பர், அதுதான் வராது. ஏன்னா அதுங்கிறது முற்றிலுகரம், மற்றது எல்லாமே நெடில் தொடர்ல வந்துரும். ஓகேங்களா? சப்போஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல, நான் சொல்றப்பவே பென்சில்ல மார்க் பண்ணிக்கோங்க, என்ன தொடர்னு எழுதிக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அரசு, எய்து, எய்து, மூழ்கு, மார்பு. இதுல சூப்பர், ஏன்னா அரசு, அரசுங்கிறது உயிர் தொடர், மற்றது எல்லாமே எரள வளல வந்துரும். ஓகேங்களா? இடைத்தொடர்ல வந்துரும். நெக்ஸ்ட், பண்பு, மஞ்சு, கண்டு, எஃகு. சூப்பர், எஃகு. ஏன்னா இது ஆயுதத்தொடர் குற்றியலுகரத்துல வந்துரும், மத்தது ஞஞன நம்மன மென்துற குற்றியலுகரத்துல வந்துரும். ஓகேங்களா? இப்ப குற்றியலுகரம் குற்றியலிகரம் கிளியருங்களா? ஏதாவது டவுட் இருக்கா அதுல?
எஸ் மேம். ஓகே, சூப்பர். ஓகே, அதுல அடுத்து புக் பேக்ல அப்படியே பாருங்க. புக் பேக்ல வந்து இங்க வந்து திணை கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். திணை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். ஓகேங்களா, ஒண்ணு உயர்திணை, இன்னொன்னு அஃறிணை. உயர்திணை அப்படிங்கிறது என்னது? மனிதர்களை குறிக்கிறது தான் உயர்திணை. ஓகேங்களா, 6 உடைய மனிதர்களை குறிப்பது உயர்திணை. அஃறிணை அப்படிங்கிறது பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை குறிப்பது என்னது? அஃறிணை அப்படிங்கிறது. ஓகேங்களா, உயிரற்ற பொருட்கள், தாவர, விலங்கு எல்லாத்தையும் குறிக்கிறது அஃறிணைல வந்துரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பாக்ஸ். ஓகேங்களா, உயர்திணை அஃறிணைக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுங்க. ஜஸ்ட் ஈஸியா தான் இருக்கும், ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும். ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இருதிணை, இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இதெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம். இருதிணை அப்படிங்கிறது உயர்திணை அஃறிணை வந்துடும். முக்கணி, நானும் எழுதுறேன், நீங்களும் அப்படியே சொல்லுங்க. முக்கணி அப்படிங்கிறது சூப்பர், மாப்பழா, வாழை. ஓகே, முத்தமிழ், இயலிசை, நாடகம். ஓகே, சூப்பர். நாற்றிசை, சூப்பர். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகேங்களா, ஐவகை நிலம், ஓகே, நாற்றிசைனா கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓகே, ஐவகை நிலம், சூப்பர் சூப்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. ஓகே, சூப்பர். அறுசுவை, ஓகே, ஐவகைனா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அறுசுவை, இனிப்பு. ஓகே, சூப்பர். கசப்பு, சூப்பர். இனிப்பு, புளிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. ஓகேங்களா, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. கார்ப்புனா காரம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் உவர்ப்பு. இதுதான் அறுசுவை. ஓகேங்களா, இது ஒரு சிலர் வந்து ஃபாஸ்டா சொல்றப்போ ஒண்ணு விட்டுரும். சோ இதை நல்லா பாத்துங்க. ஓகேங்களா, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, உவர்ப்பு. ஓகே, சூப்பர். இது சொல்லுங்க. இது பாத்துக்கோ, அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும். ஏட்டில் எழுதுவது வரி வடிவம். அதே மாதிரி மழலை பேசும் டேஸ் அலகு. சூப்பர், மழலை பேசும் மொழி அலகு. இனிமை தமிழ், அதுக்கும் மொழிதான் வரும். ஓகேங்களா, இனிமை தமிழ் மொழி எம்மது. நெக்ஸ்ட், அன்னை தந்தையின் கைப்பிடி அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். சூப்பர், நடை பழகும். அதே மாதிரி அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி. அடுக்குமொழி நடை. நீ அறிந்ததை பிறருக்கு. சூப்பர், பிறருக்கு சொல். எழுத்துகள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது சொல். உழவர்கள் நாற்று டேஸ் வயலுக்கு செல்வர். உழவர்கள் நாற்று நட வயலுக்கு செல்வர். நெக்ஸ்ட், குழந்தையை மெதுவாக டேஸ் என்போம். குழந்தையை மெதுவாக நட என்போம். நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு. நீச்சு தண்ணி குடி என்பது பேச்சு. பேச்சு வழக்கு. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் கலைச்சொல். ஊடகம் அப்படிங்கிறது மீடியா. ஓகேங்களா, மொழியியல் அப்படின்னா லிங்குவிஸ்டிக்ஸ். ஒளியியல் அப்படின்னா போனோலஜி.
இதழியல் அப்படிங்கிறது ஜேர்னலிசம், பருவ இதழ் அப்படிங்கிறது மேகசின். ஓகேங்களா, நம்ம ரெண்டு எது கன்ஃபியூஸ் பண்ணோம்னா இந்த இதழியலும் பருவ இதழும் மேக்சிமம் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, இதழியல் அப்படிங்கிற ஜேர்னலிசம், பருவ இதழ் அப்படின்னா மேகசின். நெக்ஸ்ட் பொம்மலாட்டம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்னா பப்பட்டி, எழுத்திலக்கணம் அப்படின்னா ஆர்த்தோகிராஃபி, உரையாடல் அப்படின்னா டயலாக். ஓகேங்களா, ஓகே, இயல் 1 கம்ப்ளீட். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? எனி டவுட்? ஓகே, நோ மேம். ஓகே, ஒரே நிமிஷம் ரெக்கார்டிங் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு நான் மைக் ஆன் பண்றேன். முற்றியல் உபரம்ல இருக்கு இல்லைங்களா, மாவு 7 அப்படின்னு சொல்லிட்டு. மேம் கேக்குதுங்களா? அதான் நான் எனக்கு உங்களுக்கு கேக்குதான்னு தான் நான்